இல்லை. ஆகினாலே இந்த நம்ம முந்தைய கால ஜான் வெஸ்லி காலத்தில் 1900 சொல்ல போனால் கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு முடியும் வரை உள்ள விசுவாசம் வேறு. ஆனால் 20ஆம் நூற்றாண்டிலே 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி, நம்முடைய தீர்க்கதரிசி எத்தனாம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி? 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுடைய செய்தி வருகிற வேளையிலே 19ஆம் நூற்றாண்டு பாடலை நாம் பாட முடியாது. 20ஆம் நூற்றாண்டுக்குரிய பாடலை நாம் பாடும்படியாக பழைய பாடலை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அன்றைய காலத்தில் அந்த பாடலை பாடுறது சரியாக இருக்குது. ஆனால் இப்பொழுது இந்த பாடல் நமக்கு நோவா பாடுற பாட்டு வேற. ஏனோக்கு என்ன பாட்டு பாடியிருப்பாரு? ஏனோக்கு பாடின பாட்டு நோவா பாட முடியாது. நோவா பாடின பாட்டு ஆபிரகாம் பாட முடியாது. ஒவ்வொரு காலத்திலும் தேவனை துதித்து பாடுகிற பாடலை மாற்றி அமைத்துக் கொண்டே வருகிறார். மிரியாம் யாரு? மோசேக்கு அக்கா. அந்த மிரியாம் பாடின பாட்டை இன்னைக்கு நீங்க பாடலாமா? மிரியாம்னு பேர் வச்சுக்கலாம், மிரியாம்னு பேர் வச்சுக்கலாம். ஆனால் மிரியாம் பாடின பாட்டு அன்றைக்கு எகிப்தியர்களை தேவன் கடலிலே மூழ்கடித்தார். தேவன் எங்கே இருந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களோடு. இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் வந்து கொண்டிருந்தார். எகிப்திலிருந்து அவர் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே மக்கள் பாவம் செய்கிற வேளையிலே, மக்கள் கண்ணுக்குட்டி செய்கிற வேளையிலே தேவன் அவர்களை விட்டு பிரிந்து போனார். தேவன் அவர்களை விட்டு பிரிந்து போகிற வேளையிலே அவர்களோடு வர முடியவில்லை. பாவமான ஜனங்களோடு தேவன் வர முடியாதபடியினால், அவர்களை விட்டு பிரிந்து போனபடியினால் மோசேட்ட சொல்றார், நான் வந்தேன்னா என்ன பண்ணிடுவேன்? உங்களை எல்லாரையும் நிர்மூலமாக்கி விடுவேன். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையினாலே இவர்களை நிர்மூலம் பண்ணி விடுவேன் என்று சொல்லுகிற வேளையிலே மோசே அவர்களுக்காக திறப்பின் வாயிலே நின்றார். மோசே அவர்களுக்காக இந்த ஜனங்களை ரட்சியும், இல்லைன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடும், பிரிக்கி போடும் என்று சொன்னார். மோசே நிமித்தம். ஏனென்றால் மோசே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஆகையினாலே நமக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பலியானதினால் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். அன்றைக்கு மோசே அந்த ஜனங்களின் பாவங்களை சுமந்து கொள்வதற்கு அடையாளமாக, மோசே அந்த ஜனங்களின் பாவங்களுக்கு சுமந்து கொள்வதற்கு அடையாளமாக என் பேரை பிரிக்கி போடும் என்று சொன்னார். அது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகிவிட்டார். நமக்காக பலியானபடியினால் நாம் தண்டிக்கப்பட தேவையில்லை. நாமெல்லாம் யாரு? பரபாஸ் போல. இயேசு கிறிஸ்து பலியானதுனால யார் விடுதலையாக்கப்பட்டது? பரபாஸ் விடுதலையாக்கப்பட்டார். அதே போல இயேசு கிறிஸ்து பலியானதால் நாம் எல்லோரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். நாம் எல்லோரும் பாவத்தில் விடுதலையாக்கப்பட்டபடினால் தேவன் நம்மோடு இருக்க ரெடியாக இருக்கிறார், நம்மோடு வாசம் பண்ண ரெடியாக இருந்தார். ஆகிய இஸ்ரேல் ஜனங்களை வாசம் பண்ணுகிற வேளையிலே அவர்கள் இரத்தத்தினால் எதை பெற்றார்கள்? இஸ்ரேல் ஜனங்கள் எப்பொழுதுமே இரத்தம் ஆத்தும ரட்சிப்பை கொண்டு வருகிறது. இரத்தம் ஆத்தும ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அடிமைத்தனத்திலிருந்து, உலக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகிற வேளையிலே இன்னும் மரணத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகவில்லை. மரணத்திலிருந்து விடுதலையாவதுதான் மீட்பு. ரட்சிப்பு வேற, மீட்பு என்பது வேற. சால்வேஷன், ரிடம்ஷன். சால்வேஷன் என்பது வேறு, ரிடம்ஷன் என்பது வேறு. ஆக இவ்வளவு காலம் ஸ்தாபன சபைகள் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் சரீர மீட்பை பெற முடியவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்ற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து போனாலும் அவர்கள் கல்லறையிலே அவர்கள் சரீர மீட்பை பெறுவதற்காக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்போ சரீர மீட்பை பெற வேண்டும் என்றால் அவர்கள் ஆத்தும ரட்சிப்பை முதலாவது பெற்றிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவருடைய ஆத்துமா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் பெந்தேகோஸ்தே நாள் முதல் அவர்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, நிறைவை, பரிசுத்தாவி அவர்களுக்குள் ஊற்றும்படியாக தேவன் தம்முடைய ஜீவனை அவர்களுக்குள் ஊற்றும்படியாக, தம்முடைய சொந்த ஜீவனை ஊற்றும்படியாக, அவர்களுக்குள் பிரவேசிக்கும்படியாக தேவன் பரிசுத்தாவியை தந்தார்.
பரிசுத்த ஆவிதான் உங்களுடைய ஆத்மாவுக்குள் பிரவேசிக்க முடியும். பரிசுத்த ஆவிதான் உங்களுடைய ஆவிக்குள் பிரவேசிக்க முடியும். பரிசுத்த ஆவி வேற எந்த ஆவியும் உங்களுக்குள்ள வர முடியாது. ஒரு ஆடை பலி செலுத்தினால் ஆட்டோட ஆவி உள்ள வர முடியாது. ஆகையினால இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக, எதற்காக கொடுக்கும்படியாக? உங்களுக்குள் தன்னுடைய ஜீவனை ஊற்றும்படியாக அவர் தன்னை மரணத்திலே ஊற்றி பெந்தேகோஸ்தே நாளிலே தம்முடைய ஜீவனை உங்களுக்குள் வரும்படி செய்தார். பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் அக்னி ஸ்தம்பமாக இருந்த ஒரே தேவன் பல பகுதிகளாக பிரிந்து தேவன் தன்னை பிரித்து கொண்டார். தேவன் தன்னை பிரித்து எல்லாருக்குள்ளும் ஊற்றும்படியாக பரிசுத்த ஆவியை தந்தார். அந்த பரிசுத்த ஆவி தேவன் ஒருவரிடத்தில் மாத்திரம் உண்டு. அந்த ஒரே பரிசுத்த ஆவி எல்லோருக்குள்ளும் வந்து அந்த ஒரே நித்திய ஜீவனை எல்லோருக்குள்ளும் தரும்படியாக தேவன் பூலோகத்திலே வந்தார். வருகிற வேளையிலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை, உள்ளே உள்ள திரைச்சீலை, 3 திரைச்சீலை இருக்கிறது. இந்த பிராகாரத்தில் ஒரு திரைச்சீலை, இங்கே ஒரு திரைச்சீலை இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடி இங்கே ஒரு திரைச்சீலை இருக்கிறது. இந்த தூண்களிலே அந்த திரைச்சீலை தொங்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே உள்ளே ஒரு திரைச்சீலை இருக்குது. 3வது திரைச்சீலை, உள்திரை. இந்த திரைச்சீலையை அவர் கிழித்தார். இந்த திரைச்சீலை அவர் கிழிக்கல. இந்த திரைச்சீலை அவர் கிழிக்கல. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த திரைச்சீலையை அவர் கிழித்து இயேசு கிறிஸ்து சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே பிரவேசித்தார். மகா பிரதான ஆசாரியர் செல்லக்கூடிய இடத்துக்கு இயேசு கிறிஸ்து தாமே மகா பிரதான ஆசாரியராய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு பதிலாக தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே பிரவேசித்தார். ஆகையினால நிறைய சபைகள் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது தேவாலய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்ததுன்னு தான் தெரியும். அது ஏன் கிழிந்தது, எதுக்காக கிழிக்கும்படி செய்தார், அந்த கிழித்ததனால் என்ன பயன், ஏன் அந்த திரைச்சீலை ஏன் கிழித்தார் என்று நீ சொல்ல முடியுமா? எதற்காக கிழித்தார்? திரைச்சீலையை தேவன் எதற்காக கிழித்தார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் யார் பிரவேசிக்க? ஒவ்வொருவரும். அவர் பிரவேசித்தது மாத்திரமல்ல, இனி தேவாலய திரைச்சீலை கிழிக்கப்பட்டு விட்டது. பிரதான ஆசாரியர் மாத்திரம் உள்ளே பிரவேசிக்கக்கூடிய அந்த திரைச்சீலையை அவர் கிழித்து எல்லோரும் பிரவேசிக்க வேண்டும். அவர் கிழித்த பிற்பாடு நீங்கள் உள்ளே பிரவேசிக்கவில்லை என்றால் உங்களுக்கு என்னது? மரணம். இனி உள்ள பிரவேசிக்காதவர் யார் இருக்கிறீர்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அக்னி ஸ்தம்பம் இருக்க வேண்டிய இடத்துக்கு தேவன் பிரவேசித்தார். அவர் பிரவேசித்ததனால் இனி யார் உள்ள பாவிகள் உள்ளே பிரவேசிப்பதற்கு தேவ வாசலை திறந்திருக்கிறார். உள்ளே பிரவேசிப்பதற்கு உள்ள வழிமுறை நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இதான் சிம்பிள். நானே வழி. அப்ப தேவன் அந்த வழியிலே அந்த பலிபீடத்திலே அவர் வழியாக இருந்தால் இன்றைக்கு அந்த பலிபீடத்திலே உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்து உங்களை நீங்களே பிரதிஷ்டை பண்ணியிருக்க வேண்டும். மனம் திரும்பியிருக்க வேண்டும். மறுபடி பிறந்திருக்க வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக சபை காலத்தை கடந்து உள்ளே போக வேண்டும். 7 சபை காலத்தை கடந்து நீங்கள் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது சபை காலம் முடிந்து விட்டது. இனி குயிக்கா உள்ள போகணும். சபை காலம் முடிந்து விட்டது. 7வது சபை காலமும் முடிந்து விட்டது. ஆகையினால இந்த சபை காலம் முடிந்தது, எப்ப ஆரம்பித்தது, இதெல்லாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதில் அர்த்தமே இல்லை. சபை காலம் எப்ப ஆரம்பிச்சது? எப்ப ஆரம்பிச்சது? பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து சபை காலம் ஆரம்பித்தது. ஆகையினாலதான் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இவைகளுக்கு பின்பு நடக்க வேண்டிய காரியங்களை நீ எழுதினார். எவைகளுக்கு பின்பு? வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி. எந்த தூதனை? இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின தேவன் நேரடியாக பேச மாட்டார். எலியாவின் ஆவியை கொண்டு அந்த தூதனை அனுப்பி
ஆகையினால் அநேகர் குழப்பி போறாங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இந்த இயேசு கிறிஸ்து இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, அப்ப ஏதோ ஒரு எக்ஸ்ஆர்ஒய் ஒரு தூதன் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அநேகர். அந்த தூதன் அந்தந்த காலத்து சபை காலத்து செய்தியாளரை தூதன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இந்த கடைசி நாட்களிலே வில்லியம் மரியன் பிரணாம் தான் அந்த தூதன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் உண்டு. ஆனாலும் தேவன் எலியாவின் ஆவியை கடைசி நாட்களிலே அனுப்பி அங்கே அந்த தூதன் என்று சொல்லப்படுகிறவன் எலியாவின் ஆவியை பெற்றிருக்கிறவன். ஏன் அவன் எலியாவின் ஆவியை பெற்றிருக்கிறான்னு சொல்ல முடியுமா? மல்கியா கடைசி அதிகாரம் கடைசி வசனம். மல்கியா கடைசி அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? நான் வந்து பூமியை சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு, நான் வந்து கடைசி நாட்களிலே பூமியை சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும், அந்த எலியா பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான். பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள், இது யார் பிதா யார் பிள்ளை சொல்ல முடியுமா? அவன் பிதாக்களுடைய இருதயத்தை முதலாவது கோத்திர பிதாக்களுடைய இருதயத்தை, எந்த பிள்ளைகள்? அப்போஸ்தலர்களாகிய பெந்தேகோஸ்தே பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு திருப்பும்படியாகும். அடுத்து பிள்ளைகளுடைய இருதயத்தை, அப்ப நம்முடைய இருதயம் யாருக்கு நேராக திருப்பப்பட வேண்டும்? அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திற்கு திருப்பப்பட வேண்டும். அப்ப கடைசி நாட்களிலே அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கு திருப்பும்படியாக தேவன் ஒரு கூட்ட ஜனங்களை கடைசி நாட்களிலே எலியா தீர்க்கதரிசி அனுப்புவார். அந்த எலியா தீர்க்கதரிசி ஆவி யார்கிட்ட இருக்கு? மல்கியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை, கடைசி அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். சூளையைப் போல எரிகிற நாள் இப்பொழுது வந்திருக்கிறது. நல்லா, இப்ப என்ன நாள்? சூளையைப் போல் எரிகிற நாள். சூளையைப் போல் எரிகிற நாள். ஆகையினாலதான் உலகம் பூரா கொரோனா கண்டு பயப்படுறாங்க. சூளையைப் போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். துரும்பை போல் எரிக்கப்படுவார்கள். பணக்காரன் ஏழை யாருமே கிடையாது. யார் அகங்காரிகளா இருக்கிறார்களோ அவர்கள் துரும்பாக இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று. அந்த கடைசி நாட்களிலே தேவன் வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பே அந்த எலியா தீர்க்கதரிசி யோவான் சாணகன் அல்ல. யோவான் சாணகன் 3ஆம் அதிகாரத்தில் வருகிறார். மல்கியா தீர்க்கதரிசி, மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்கிறது? நான் என் தூதனை அனுப்புவேன். அவன் எனக்கு முன்பாக போய், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அவன் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். உடன்படிக்கையின் தூதன் யாரு? நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதன் யார்? இயேசு கிறிஸ்து தான் உடன்படிக்கையின் தூதன். அந்த எலியா வருகிற வேளையிலே இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் தூதனாக இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் தூதனானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். நம்முடைய சரீரமாகிய ஆலயம், இயேசு கிறிஸ்துவின் ஆலயம், நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். அப்ப யெகோவா தேவன் பிரதான ஆசாரியராய் மரிப்பதற்காக யாருக்குள்ள வராரு?
ஞானஸ்தானம் பெற்று கரையேறுகிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் புறாவை போல் இறங்கி வருகிறார். அப்ப அந்த தேவன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிறார். ஆனால் அந்த உடன்படிக்கையின் தூதன் வருவதற்கு முன்பதாக இதோ நான் ஒரு தூதனை அனுப்ப. அந்த தூதன் யார்? எலியா. அந்த எலியா யார்? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை ஜனங்கள் கேட்டாங்க, நீர் எலியாவான்னு கேட்டாங்க. நான் அவன் அல்லன்னு சொன்னான். அவன் எலியா அல்ல, ஆனால் எலியாவின் ஆவியை பெற்றிருக்கிறவன். அவன் யோவான் ஸ்நானகன். அவன் எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் பிறந்தவனாக இருந்தால் எலியா என்பவன் பூமியிலே பிறப்பில்லாமல் வருகிறவன். எலியாவுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்களா? பைபிள் வேதத்தில் வம்ச வரலாறுல எலியா பேரே கிடையாது. மெல்கிசேதேக்கை போல அவன் திஸ்பியனாகி எலியா என்றுதான் ஆரம்பிக்கிறது. அவன் திஸ்பியனாகி எலியா. ஆகையினாலே எலியா மரிக்காமல் அக்னி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இவன் 5 முறை வர வேண்டும். எலியா வேதத்திலே 5 முறை வர வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது எலியாவாகவே வந்தான். இரண்டாவது எலிசாவுக்குள் எலியாவின் ஆவி வந்தது. மூன்றாவது யோவான் ஸ்நானனுக்குள் எலியாவின் ஆவி வந்தது. ஆகையினால்தான் எலியாவின் ஆவி வந்ததுனாலதான் யோவான் நான் எலியா அல்லன்னா. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? எலியா வந்தாச்சுப்பா. இயேசு சொன்னது எலியாவின் ஆவி வந்ததை குறித்து சொன்னார். ஆனால் எலியா மாம்சத்தின்படி யோவான் ஸ்நானகன் எலியா அல்ல. அதே போல வில்லியம் மரியன் பிரண்ணாம் மாம்சத்தின்படி எலியா அல்ல, ஆனால் எலியாவின் ஆவி அவருக்குள் வந்தது. இது 4வது முறை. 5வது எலியாவே திரும்பவுமாக வந்து அந்த மனிதனாக வந்த எலியா திரும்பவுமாக வந்து 6ஆம் முத்திரையின் கீழே அவர் மோசே எலியா வந்து திரும்பவுமாக தன்னுடைய சரீரத்தை பூமியிலே கலைந்து போட வேண்டும். அதுக்காக எலியா எத்தனை முறை வரணும்? 5 முறை. ஆகையினால்தான் மல்கியாவிலே 3ஆம் அதிகாரத்தில் சொன்னது யோவான் ஸ்நானனுக்கு வந்த எலியாவை குறிக்கிறது. ஆனால் மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் சொன்னது யாரை குறிக்கிறது? பிரண்ணாமுக்குள் வந்த எலியாவின் ஆவியை குறிக்கிறது. அப்ப எலியா பூமிக்கு வந்ததனால்தான் வேதத்தின் ரகசியம் எப்பொழுதுமே எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலான தீர்க்கதரிசி யாரு? எலியா. அப்ப எலியாவிடத்திலே ரகசியம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அத்தனை தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த நாட்களிலும் யோவான் ஸ்நானகன் தான் சத்தியம் யார் இருந்தது? யோவான் ஸ்நானகன் தான் சத்தியம் இருந்தது. அந்த நாட்களிலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அனைவருக்குள்ளும் சத்தியம் இல்லை. சபை கொடுத்து போன நிலைமையிலே இருளுக்குள் கடந்து போனபடினால் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சமானது எலியாவின் மூலமாக உதித்தது. அதே போல சபை காலம் இருளுக்குள் இருக்கிற வேளையிலே தேவன் எலியாவின் ஆவியை வில்லியம் மரியம் பிரண்ணாமுக்குள் வைத்து இந்த கடைசி நாட்களிலே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார், ஆவிக்குரிய வெளிச்சம். ஆகையினால்தான் ஒவ்வொரு காலத்திலும் தேவன் ஜனங்களுக்குள் வாசம் பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது எலியாவை அனுப்புகிறார். முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்பொழுது மோசேயை அனுப்பினார். மோசே என்ன பண்ணாரு? மோசேக்குள்ள தேவன் வந்து நான் உங்களோட இருப்பேன், நீ போ, எகிப்துள்ள இருந்த ஜனங்களை கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்தாங்க. ரத்தத்தின் மூலமாக அவர்களுக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுத்தார். ஆனால் மரணம் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. எகிப்தின் ராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து வர்றதா, மரணம் அவர்களை பின்தொடர்ந்து வந்ததா. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மரணம் திரும்ப பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டும்படியாக எகிப்தின் சேனை அவர்களை தொடர்ந்து வருகிற வேளையிலே தேவன் மரணத்தை தடுத்து நிறுத்தும்படியாக அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவில் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவரை வழிநடத்தும்படியாக முன்னே சென்ற அக்னி ஸ்தம்பம் எகிப்தியர்கள் வந்த உடனே எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி அக்னி ஸ்தம்பம் பின்னாடி போய் நின்றுச்சு. அக்னி ஸ்தம்பம் பின்னாடி போய் நின்றதுனால அவர்கள் நெருங்க முடியவில்லை. வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆகையினாலே வல்லமை, தேவனுடைய வல்லமையானது அக்னி ஸ்தம்பமாக அவருக்குள் கடந்து சென்றது. தேவனுடைய வல்லமையானது அக்னி ஸ்தம்பமாக. அப்ப நல்லா ரட்சிப்பு வேற, மீட்பு வேற. நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம்.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை விசுவாசத்தினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஆனாலும் சரீர மீட்பு கிடைக்கவில்லை. எத்தனை நாட்கள் 2000 வருஷமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த பரிசுத்தவான்களே மரித்து கொண்டிருக்கிறார்கள். மரணம் இன்னும் மரணத்தை விட்டு யாரும் ஜெயிக்க முடியல. ஆனால் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கு. அது கடைசி சத்துரு. அந்த மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அக்னி ஸ்தம்பம் நமக்குள் வர வேண்டும். மரணத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயத்திலே அக்னி ஸ்தம்பம் வர வேண்டும். அப்போ உங்களுடைய ஆத்மாவிலே அக்னி ஸ்தம்பம் வர வேண்டும். அந்த அக்னி ஸ்தம்பம் வருவதற்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே மரணத்திலிருந்து அவர்கள் தப்பிக்கும்படியாக அக்னி ஸ்தம்பமானது எகிப்தின் இராணுவத்துக்கும் இஸ்ரேலருக்கும் நடுவே போய் நின்றது. அப்ப நடுவே நின்ற உடனே மரணம் சமுத்திரத்திலே முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சமுத்திரத்திலே அவர்களை பின்தொடர்ந்து வந்த மரணமானது சமுத்திரத்திலே மூடப்பட்டு விட்டது. அது ஞானஸ்தானத்துக்கு ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. ஞானஸ்தானத்தின் மூலம் நாம் அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம். ஆனாலும் நாம் பிழைத்திருக்கிறோம். அவர்கள் செங்கடலுக்குள் பிரவேசித்து வெளியே வந்தார்கள். அப்படி வருகிற வேளையிலே அவர்களுக்கு தேவன் அவர்களை வழிநடத்த ஆசையாக இருந்தார். வழிநடத்தி கொண்டு வருகிற வேளையிலே தேவன் அவர்களுக்குள் வாசம் பண்ணும்படியாக அவர்கள் நடுவில் வாசம் பண்ணும்படியாக தனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். யாத்ரா புத்தகம் 8 கடந்து வந்த பிறகு என்ன சொன்னாரு? யாத்ராகமும் 25 பாத்தீங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவர்கள் நடுவே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை 25:8 பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தேவன் விரும்பினார். பரிசுத்த ஸ்தலத்தை அவர் உண்டாக்க வேண்டும் என்று அவர் விரும்பினபடினால் அவர்களுக்கு மோசே எங்கே கூட்டு போனாரு? சீனாய் மலை கூட்டு போய் பரிசுத்த ஸ்தலத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை நீ எவ்வாறு நான் வாசம் அவங்க கூட இருக்க விரும்புகிறேன். ஏதேன் தோட்டத்திலே பிரிஞ்சு போன தேவன் மனிதனோடு ஐக்கியப்பட முடியவில்லை. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் அழுது கொண்டே ஏதேன் விட்டு வெளியே வந்தான். எப்படி வந்திருப்பான்? சந்தோஷமா வந்திருப்பானா? பூமிக்கு ராஜாவாக இருந்தவன், பூமிக்கு ராணியாக இருந்தவள் ஏவாள், பூமிக்கு தேவனாக இருந்தவர்கள் சொல்ல போனான். தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் தேவனாக இருந்தார். ஆதாமும் ஏவாளையும் பூமிக்கு ராஜாவாக, பூமிக்கு தேவனாக வைத்திருந்தார். அந்த பதவியை இழந்து போய்விட்டார்கள். பிசாசுக்கு தங்களை விற்று போட்டு விட்டார்கள். அழுது கொண்டே ஏதேனை விட்டு வெளியே வந்தார்கள். ஆதாம் ஏவாள் அழுது கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்து பின்னாடியே அழுது வரான். தேவன் பின்னாடியே அவரையும் அழுதாரு. ஐயோ, என் சிந்தையில் இருந்த பிள்ளைங்களாம் ஆதாம் மூலமா வெளியே வரணும்னு ஆசைப்பட்டனே, நம்முடைய குழந்தையோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்பினீர்களே. உங்களுக்கு எப்போ குழந்தை பிறந்தப்போதான் குழந்தை கூட ஐக்கியப்பட முடியும், குழந்தைய தூக்கி விளையாட முடியும், கொஞ்சம் முடியும். ஆனால் குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதோ, உங்கள் குழந்தை பெற்றெடுப்பதற்கு முன்பதாக குழந்தைகளோடு நீங்கள் ஐக்கியப்படவே முடியாது. தேவன் ஆதாமின் மூலமாக நாம் எல்லோரையும் பெற்றெடுக்கும்படி விரும்பினார். என்ன பண்ணிருக்கணும்? ஆதாம் ஏவாளை பார்த்து என்ன சொல்லிருக்கணும்? ஏவாளே, உனக்கு ஆபேல் பிறக்க கடவுது அப்படி சொன்னா அவ கர்ப்பவதி ஆகிடும். வார்த்தையினால் சிருஷ்டிக்கும்படி தான் தேவன் வைத்திருந்தார். அந்த வார்த்தையினால் பிள்ளைகளை சிருஷ்டிக்கும்படியாக ஒரே தாயான ஏவாள், ஒரே தகப்பனாகிய ஆபிரகாம், எல்லா மனிதர்களையும் ஒரே தகப்பனாகிய ஆதாம், ஆபிரகாம் உண்டாக்கணும்னு சொன்னா ஆபிரகாம் பிறக்கணும்.
வார்த்தையினாலே ஒவ்வொரு குமாரர்களை பெற்றெடுக்கும்படியாக தேவன் நியமித்திருந்தார். அவர்கள் மிருகத்துக்கு இருந்த பார்முலாவை பெற்றுக்கொண்டு மிருகம் பலுகி பெருகி பூமி நிரப்புகிறது போல இவர்கள் தங்களை தாங்களே பிசாசின் பேச்சை கேட்டு மாற்றிட்டாங்க. ஏவாள் கர்ப்பவதியானார். ஆகையினாலே தேவனுடைய முழு திட்டமும் மாற்றப்பட்டு விட்டது. இதெல்லாம் தேவன் அறிந்திருந்தார். ஆகையினால்தான் சுயாதீனத்தை கொடுத்திருந்தார். அப்ப தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை ஆதாமும் ஏவாளும் இழந்து போய்விட்டார். பகலில் குளிர்ச்சியான வேலையில டெய்லி தேவன் ஆதாம் கூட ஏவாள் கூட பேசி உறவாடி ஐக்கியப்படுவதற்காக வருவார். ஆனால் இவர்கள் விழுந்து போன பிற்பாடு அவர்களோடு கூட ஐக்கியப்பட முடியவில்லை. ஆகையினால்தான் முதல் ஏதேன் தோட்டத்திலேயே ஆட்டுக்குட்டி பலி செலுத்தி ஆட்டுக்குட்டி இரத்தத்தின் மூலம் ஐக்கியப்பட்டார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக ஒரு வஸ்திரத்தை கொடுத்து, அந்த வஸ்திரம் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை நீங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் இரத்தத்தின் மூலமாக தான் பெற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக ஏதேன் தோட்டத்திலேயே ஒரு ஆடை பலி செலுத்தி அவர்களுக்கு அத்திலை ட்ரெஸ் உங்களுக்கு இது ஸ்தாபன வஸ்திரமாக இருக்கிறது என்று தேவன் அதை கலைந்து போட்டு அவர்களுக்கு தோலுடையை கொடுத்தார். இந்த வெளிப்பாடை முதலாவது தேவனுடைய பிள்ளையாக முன்குறிக்கப்பட்டிருந்த ஆபேல் பெற்றிருந்தபடினால் அவன் ஆட்டு இரத்தத்தை பலி செலுத்தினான். தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். எங்க நடுவில் என்ன இருக்கணும்? இரத்தம் வேண்டும். அன்றைக்கு ஆட்டு இரத்தமாக இருந்தது. அது தேவனோடு பரிபூர்ணமாக ஐக்கியப்பட முடியவில்லை. ஆகையினாலே இரத்தத்தை பூசி அவர்கள் நிலைக்கால்களை பூசி அவர்கள் இரத்தத்தின் மூலமாக எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் அவர்களோடு நேரடியாக ஐக்கியப்பட முடியவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக தேவன் மோசேயை தேர்ந்தெடுத்து அந்த மோசேயின் மூலமாக தேவன் பேச ஆரம்பித்தார். அந்த மோசே முத வெளியே மலை மேல சீனாய் மலையில வனாந்தரத்துல போய் மேலே ஏறி 40 நாள் கழிச்சு கீழே வர்றதுக்குள்ள மோசைக்கு என்ன வச்சோம் என்று சொல்லி எல்லார் கழுத்துலையும் கையோட நகையெல்லாம் வாங்கி ஆரோன் கண்ணுக்குட்டி செஞ்சிட்டான். அப்ப கண்ணுக்குட்டி செய்த பிற்பாடு தேவன் மிகுந்த எரிச்சல் உள்ளவனானார். அப்ப விட்டு இவங்களை அழிச்சிருவோம். இவங்கெல்லாம் நன்றி கட்ட ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எகிப்துல 10 பாதையை கண்ணால பார்த்து செங்கடலை பிளந்து நிற்கிறதெல்லாம் பார்த்து வனாந்தரத்துல கூட மகிமையாக மண்ணாவெல்லாம் கொடுத்து நான் கூட்டிட்டு வர்றேன். இவங்களுக்கு இன்னும் நன்றி கட்ட ஜனங்கள், வணங்கா கழுத்துல இவங்களை அழிச்சிருவோம்னு முடிவு பண்ணும்போது திறப்பின் வாயிலே யார் நின்னா? மோசே ஒருவன் தான் திறப்பின் வாயிலே நின்றான். ஏனென்றால் மோசே இரட்சகன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகன். அதே இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருந்தபடியினால் இயேசு கிறிஸ்துவுக்கு டிட்டோ அடையாளமாக தேவன் மோசையை முன்குறித்திருந்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஆதியிலே தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். மோசையும் அந்த படகிலே ஜலத்தின் மேல் மோசை லிட்டரலா அசைவாடி கொண்டிருந்தான். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் அசைவாடி கொண்டிருந்தார். அதன் பிற்பாடு மோசை பிறக்கும் போதும் சின்ன குழந்தைகள்லாம் வெட்டி போட்டாங்க. இயேசு பிறக்கும் போதும் பெத்லகேம்ல குழந்தைங்க பூரா வெட்டி போட்டாங்க. ஆகையினாலே மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். அப்ப இயேசு என்றால் இரட்சகர் தான். அவனை இயேசு எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கணும்? மோசே ஜலத்தில் எடுக்கப்பட்டாங்க. அப்ப இயேசு எங்கிருந்து எடுக்கப்படணும்? அப்ப இது எந்த ஜலம், அது எந்த ஜலம்? தண்ணி பார்த்த ஒண்ணு. இன்னொன்னு ஜலம் என்பது ஜனங்களை குறிக்கிறது. ஏன்னா திரளான மகாவேசியும் திரளான ஜலத்தின் மேல் அமர்ந்திருந்தார். அப்ப அதுவும் ஜனங்களை குறிக்குது. தேவன் தம்முடைய ஜனங்கள் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் அவருக்கு லோகாஸ் என்று பெயர். எல்லா மனிதனுடைய ஆவியும் அவருக்குள் இருந்தது. ஒரு காலத்துல உங்க ஒவ்வொருத்தருடைய ஆவியும் யார் ஆவி அந்த லோகாஸ் ஆகிய தேவனுடைய ஆவிக்குரிய சரீரத்திலே இருந்ததோ அவர்கள் தான் நித்தியத்தில் இருந்தவர். அந்த நித்தியத்தில் இருந்தவங்க திரும்ப நித்தியத்துக்கு போக முடியும். வேற எக்ஸ்ட்ரா யாரும் போக முடியாது. ஆகையினால் என் நாடுகள் என் சத்தத்தை அறியும். பிதாவானவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஒருத்தரை நான் இழந்து போவது இல்லை. ஆகையினால அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே யார்
அவருடைய ஆவிக்குரிய சரீரமாகிய லோகாசுக்குள் தியோபோனி பாடியாக நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் இயேசு கிறிஸ்துடைய ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்ததோ அவங்க தான் அவருடைய சிந்தையில் இருந்தவர். அந்த சிந்தையில் இருந்தவர்கள் வார்த்தை மூலமாக தேவன் ஆதாமுடைய வார்த்தையிலிருந்து அவர் பிறக்க வேண்டியவர்கள் மிருகத்தின் தன்மையிலே பிறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தபடினால் அவர்கள் ஏதேனை விட்டு துரத்தி விட்டார்கள். ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விடாதபடி. ஜீவ விருட்சத்தின் கனினா வேறொன்றும் அது பழமல்ல. ஜீவ விருட்சத்தின் கனி என்பது வார்த்தை. வார்த்தையின் ரகசியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி ஏதேனை விட்டு துரத்தி விடப்பட்டார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாமே வார்த்தையுடைய முழு ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. வார்த்தையின் முழு ரகசியம் ஆகையினால பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு நம்ம பாக்கியவான்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டும் ஏன் பாக்கியவான்கள்? நாம் வார்த்தையின் முழு ரகசியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே ரட்சிப்பை பெற்றவர்கள். அதனாலே அவர்கள் சரீர மீட்பையும் அவர்கள் பெற முடியவில்லை. அது அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்கள் சரீர மீட்பை செங்கடலிலே பெற்றுக்கொண்டாலும் வனாந்தரத்திலே திரும்பமாக மரித்து போய்விட்டார்கள். இந்த கடைசி நாட்களிலே 2000 வருடத்திற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக ஆத்தும ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு ஜனங்கள், அவர்களும் சரீர மீட்பை இன்னும் பெற முடியவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் மரித்து கல்லறையிலே பரதீசிலே அவருடைய ஆத்மா இளைப்பாறிக் கொண்டிருந்தாலும் அவருடைய சரீர மீட்பை அவர்கள் பெற முடியவில்லை. அவருடைய சரீரம் மண்ணுக்கு சென்று விட்டது. இந்த மண்ணுக்கு சென்ற சரீரத்தை திரும்பவுமாக அவர்கள் பெற வேண்டும். உங்க தாத்தா பாட்டி எங்க போயிட்டாங்க? மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அவருடைய உடம்பு எங்க போச்சு? உடம்பு தான் மண்ணுக்குள்ள போச்சு. சரீரம் பதினஞ்சு அவங்க ரசிக்கப்பட்டவங்க நல்ல கிறிஸ்துக்குள் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய சரீரம் எங்க இருந்தது? இப்ப எங்க இருக்கு? கிறிஸ்துக்குள் மரித்த உங்களுடைய தாத்தா பாட்டி 2000 வருஷமா அவருடைய மூதாதையர்கள், அவருடைய ஆத்மா ஆவி, அவருடைய சரீரம் மண்ணுக்கு போச்சு வாசம். அவருடைய ஆத்மா தேவனுக்கு வந்தது. தேவன் நான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை மாத்திரம் சொல்கிறேன், மற்றவர்களை பற்றி பேசவில்லை. ஆக கிறிஸ்துவுக்குள் மரித்தவருடைய ஆவி எங்கிருந்து வந்திருக்கணும்? தேவனிடம் வேண்டும். ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஜலத்திலிருந்து அந்த உண்மையாகிய மக்கள் யாருடைய சரீரத்தில் இருந்தால் எங்கிருந்தா? தேவனுடைய ஆவிக்குரிய சரீரமாகிய லோகாசுக்குள் இருந்தார்கள். அவர்கள் பூமியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர்கள் நீதிமான்களாக வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் சரீர மீட்பை பெற முடியாதபடி அவர்கள் 6வது பரிமாணத்தில் அவர்கள் பரதீசியில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆத்துமாவிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களும் திரும்பவுமாக சரீர மீட்பை பெற வேண்டும். இந்த கடைசி கால செய்தியோட நோக்கம் ஏன் இது கடைசி கால செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கடைசி காலத்திலே சரீர மீட்பை பெற வேண்டும். சரீர மீட்பை குறித்து சொல்லலைன்னா இது கடைசி யார் டைட்டில் கடைசி கால சபை, கடைசி கால செய்தி சபைன்னு போட்டுக் கொள்ளலாம். ஆனால் சரீர மீட்பை குறித்து அங்கே பிரசங்கிக்கப்பட வேண்டும். சரீர மீட்பு என்பது என்ன? அது வல்லமையினால் மீட்பு என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். இரத்தத்தினால் ரட்சிப்பு, இரத்தத்தினால் ஆத்ம ரட்சிப்பு. ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆத்ம ரட்சகர் என்று பெயர். அவர் ரட்சிப்பை கொடுத்து விட்டாலும் அவர்கள் சிலுவை மரணத்திலே தன் ரட்சிப்பை கொடுத்த பிற்பாடும் ஏன் மரிக்கிறார்கள்? ஏன் மரிக்க வேண்டும்? அப்ப இன்னும் ஏதோ ஒண்ணு நடக்கணும். 2000 வருஷமா கிறிஸ்துக்குள் மரித்து பெற்று போயிட்டு அவங்க என்னைக்குதான் அவங்க சரீர மீட்பை பெறுவது? எப்பொழுதுதான் அவர்கள் மகிமையின் சரீரத்தை பெறுவது? அப்ப கடைசி நாட்களிலே வெளிப்படுத்தப்பட்ட தேவபுத்திரன் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் தவித்துக் கொண்டிருக்கிறது. யாருக்காக? நீங்களும் நானும் சரீர மீட்பை பெற்று மரிக்காமல் மகிமையின் சரீரத்தோடு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். இதற்காக எல்லா ஜனங்களும் எங்கே சரீர மீட்பை பெற முடியாதபடி இருக்கிறார்கள். நமக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம இல்லாமல் அவர்கள் பூர்ணராக முடியாது. இந்த கடைசி நாட்களில் சரீர மீட்பை பெறக்கூடிய நம்ம இல்லாமல் அவர்கள் பூர்ணராக முடியாது. அப்ப நாம பூர்ணராகணும்னா நமக்கு ஏதோ அவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளப்படும். யாருக்கு? 2000 வருஷமா வாழ்ந்த ஜனங்களுக்கு தெரியாத ரகசியம். அந்த தெரியாத ரகசியத்தை பார்க்கணும்னா அது மோசே மூலமா தான் பார்த்தாங்க.
ஏன்னா மோசேக்குள்ள தேவன் இருந்தார். மோசேயுடைய கூடாரம் ஆசரிப்பு கூடாரம் என்று அழைக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு முன்பதாக இந்த மோசே மாத்திரமே தேவனோடு நேருக்கு நேர் தொடர்பு கொண்டிருந்தான். ஆகையினால்தான் மோசையின் சரீர மீட்பை பெற்றதற்கு அடையாளமாக பாவனையாக மறித்து அவனும் மோசே எங்க மரணமலையில் நிற்கிறான். எலியாவும் மரணமலையில் இருக்கிறாங்க, மோசையும் மரணமலையில் நிற்கிறாங்க. அப்ப இந்த 2 பேர் மூலமா தான் நீங்க சரீர மீட்புனா என்னன்னு கத்துக்க முடியும். ஏனென்றால் எலியா மறிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான், மோசே பாவனையாக மறித்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். கர்த்தர் அடக்கம் பண்ணாரு, ஆனா கர்த்தர் அடக்க ஆராதனை பண்ண முடியாது. அப்ப தேவனால் அடக்க ஆராதனை தேவனால் செய்ய முடியாது. நிறைய காரியங்கள் எல்லாரும் பாட்டு பாடுறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ. தேவனால் கூடாத காரியம் நிறைய இருக்கு. என்ன இருக்கு? அவர் பொய் சொல்ல முடியாது. தேவனால பொய் சொல்ல முடியாது, மாற்றி மாற்றி பேச முடியாது. அவர் சாரி கேட்க முடியாது. சாரி தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு தேவன் சொல்ல வேண்டிய. அவர் எது செஞ்சாலும் கரெக்டு தான், ஒரே ட்ரிக் தான் செய்வார். அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன்னு இருக்கு. அவர் தெரியாமல் செஞ்சுட்டேன், இந்த ஜனங்களை அவர் சிருஷ்டித்திற்காக மனஸ்தாபப்பட்டார். எப்போ மனஸ்தாபப்பட்டாரு? தெரியாமல் செஞ்சுட்டேன்னா மனஸ்தாபப்பட்டாரு. நோவா காலத்துல இந்த ஜனங்களை சிருஷ்டித்து மனஸ்தாபப்பட்டார். ஜனங்களை சிருஷ்டித்திருக்கிற மனஸ்தாபப்படவில்லை. எதற்காக மனஸ்தாபப்பட்டார்? அவர் தெரியாம செஞ்சுட்டேன்னு மனஸ்தாபப்படல. அது வசந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்ப தெரியாம செஞ்சுட்டேன்னு மனஸ்தாபப்பட்டாரா? பூமியில எத்தனாம் வசனம்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. தேவன் எதையுமே தெரியாம செஞ்சுட்டு மனஸ்தாபப்படுறாரா? அவர் எதையுமே தெரியாம செய்ய மாட்டார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோபுவின் புத்தகம் 2 சாமுவேல் 24:16 வாசிங்க. 2 சாமுவேல் தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். இங்க தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். தேவன் தான் செய்த காரியத்துக்கு மனஸ்தாபப்பட்டாரா? தான் செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியத்துக்கு மனஸ்தாபப்பட்டார்? மனஸ்தாபப்பட்டார்னா என்ன அர்த்தம்? தெரியாம செஞ்சுட்டேங்கிறதா மனஸ்தாபப்படவில்லை, தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். ஆகையினால தேவன் மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. உண்மையாகவே அவர் எந்த அர்த்தத்தில் அவர் மனஸ்தாபப்பட்டார்னு புரிஞ்சுக்கணும். அவர் மனிதனை சிருஷ்டித்ததுக்காக மனஸ்தாபப்பட்டாரா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டாரா? ஆனா அழிக்கணும்னு சொல்லும்போது திறப்பின் வாயிலே நின்றார் மோசே. அப்ப தேவன் பொய் சொல்ல மாட்டாரு, பொய் சொல்ல முடியாது, அவர் அடக்காராதனை நடத்த முடியாது. அவர்கள் எந்த சாவு வீட்டுக்கு தேவன் போனாலும் அங்கே ஜீவன் தான், நித்திய ஜீவன். அவர் பாடையை தொட்டாலே. அப்போ மோசையை அவர் அடக்கம் பண்ணவில்லை. அடக்கம் பண்ண வேண்டும் என்று மோசையின் சரீரத்தை தொட்டவுடனே என்ன மோசை என்ன ஆயிடுச்சுன்னா உயிரிழந்து விட்டான். ஆகையினாலதான் அவன் எங்கே மருவமலைக்கு வர முடிந்தது, எலியாவும் மருவமலைக்கு வர முடிந்தது என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். மோசையினால் அடக்காராதனை நடத்த முடியல, தேவனால் அடக்காராதனை
நடத்த முடியல. அப்ப அந்த மோசே பாவன், இயேசு கிறிஸ்து பாவனாக தான், அந்த மோசேக்குள் மாத்திரமே தேவன் இருந்தார். எந்த மனுஷன் ஆகினாலும் மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் போய் அக்னி சபை போய் நின்றுச்சு. 33ஆம் அதிகாரம் யாத்திராகமும். மோசே கூடாரத்தை விட்டு பெயர்ந்து அதை பாளையத்துக்கு புறமே தூரத்திலே போட்டு தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆசரிப்பு கூடாரமானது மோசேயின் சரீரமாக இருந்தது. மோசேயின் வாசம் பண்ணக்கூடிய கூடாரம் அடையாளமாக இருந்தது. அந்த கூடாரத்தில் அவர் வாசம் பண்ணினார். ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குவதற்கு முன்பதாக, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குவதற்கு முன்பதாக மோசேயின் வீட்டிலே வாசமாக இருந்தார். அப்போ மோசே என்பது மோசேயின் சரீரம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடையாளமாக இருப்பது போல நீங்கள் எல்லோரும் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயம் மகா பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. உங்களுடைய சிந்தை, உங்களுடைய மூளை, உங்களுடைய மாமிச சிந்தைகள் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. உங்களுடைய கரங்கள், கிரியைகள், சரீரங்கள் எல்லாமே தேவனுடைய பிராகாரமாக இருக்கிறது. நீங்கள் தான் தேவன் நித்திய காலமாக வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக இருக்கிறீர்கள். இந்த வாசஸ்தலத்துக்கு அடையாளமாக பூமிக்குரிய ஒரு வாசஸ்தலத்தை தேவன் உருவாக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போது சொன்னார். அந்த வாசஸ்தலம் உருவாக்குவதற்கு முன்னதாகவே அந்த வாசஸ்தலம் எவ்வாறு இருக்கும் என்று சீனாய் மலையிலே மோசேக்கு பரலோக காட்சியை காண்பித்து விட்டு கீழே வர்றதுக்குள்ள என்ன நடந்தது? ஆரம்பமே முடியாது. ஆரம்பமே அபசகனம் முடிச்ச மாதிரி இருக்குன்னு தேவன் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சு கொண்டாரு. அப்போ திறப்பில் வாயில் என்று அடுத்து ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். நான் உன் கூட வாசல்ல இருக்கிறேன், நீ ஆசரிப்பு கூடாத பின்னாடி போ. அப்போ அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். அதே போல இந்த கடைசி நாட்களிலே தேவன் சபையில் வாசம் பண்ணுவதில்லை, தேவன் கட்டிடத்தில் வாசம் பண்ணுவதில்லை. ஆகையினால சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு என்ன சொன்னான்? தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு வாசப்படி. நீங்க அவ்வளவு வான உயரத்துக்கு பாபேல் கோபுரமா நீங்க கட்ட முடியாது. தேவன் வாசம் பண்ணுவதற்கு உங்களுடைய இருதயம் உண்மையான வாசஸ்தலமா இருப்பதற்கு அடையாளமாக தேவன் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை வைத்திருந்தார். அப்ப நல்லா புரிஞ்சுக்க. அப்ப தேவன் எங்க இருந்தாரு? எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தேவன் யாருக்குள்ள இருந்தார்? மோசேக்குள் இருப்பதற்கு அடையாளமாக மோசேயின் வீட்டு வாசல்ல மேகசம் வந்து நின்றுச்சு. ஜனங்கள் எல்லாரும் மோசையை பார்க்கும்படியாக, தேவனை பார்க்கணும்னா மோசையை பார்க்கணும். பாருங்க, அந்த ஆசரிப்பு போட்டாங்க போட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? 8ஆம் வசனம். மோசே கூடாரத்துக்கு ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் கூடாரத்துக்கு முதல்ல அவன் பிரவேசிக்கணும். யாரு? மோசே அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கும்போது மோசே கூடாரத்தில் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. மோசே உள்ள போன பிறகு கூடார மேகஸ்தம்பம் வந்து அந்த வீட்டு வாசல்ல வந்து நிற்குது. மோசே வெளியே இருந்தாலும் அந்த கூடாரத்துக்கு மேகஸ்தம்பம் போகாது. இந்த மேகஸ்தம்பம், இந்த அக்னி ஸ்தம்பமானது உடன்படிக்கை பெட்டி மேல வந்து நிற்கிறதுக்கு, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு முன்பதாக மோசே அந்த அவனுடைய வாசம், அவன் குடியிருக்கக்கூடிய வீடுன்னு சொல்லிங்களேன், அவன் குடியிருக்கிற அந்த கூடாரத்திலே, டெம்பரவரி அந்த கூடாரத்திலே அவன் உள்ள போன பிறகு அக்னி ஸ்தம்பம் வந்து வாசல்ல நிற்குது. அப்ப தேவன் வேற எங்கேயும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எல்லாம் கண்டுபிட்டு செஞ்சு கோபம் அடைந்து பாவம் செய்து விட்டார்கள். அதன் பிற்பாடு தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஒரே நபர் மோசே தான். அதே போல இன்றைக்கு மோசே போல தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே அக்னி ஸ்தம்பம் வாசம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறது. அதற்காக தான் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவி இண்டிவிஜுவலா ஊற்றப்பட்டது. ஒவ்வொருவர் மேலும் அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் வந்து இணைவதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் அக்னிமயமான நாவுகளும் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இப்ப அது பெந்தேகோஸ்தே நாள்ல முதலாம் சபை விசுவாசிகள் காலத்திலிருந்து தேவன் அவர்களுக்குள் வந்து விட்டார். அவர் எப்ப போனாரு? தேவன் மனிதனை விட்டு எப்ப வெளியே போனார்? ஏதேன் தோட்டத்திலே மனிதனோட ஐக்கியப்பட முடியாத வெளியே போனாரு. அப்புறம் திரும்ப எப்ப ஐக்கியப்படுறாரு? அதுக்கு முன்னாடி அடையாளம்
அடையாளமா மோசே, அடையாளமா இப்போ மோசைக்கு ஒரு காரியத்துல இருந்து தான் நீங்க இப்ப தேவன் சொல்றாரு, தீர்க்கதரிசியோட எதையும் நீங்க புரியலன்னா ஆதியாகமத்துக்கு போங்கன்றார். புரியலையா பைபிள்? திரும்ப ஆதியாகமத்துக்கு முதல்ல படி. திரும்ப புரியலையா? திரும்ப ஆதியாகமத்துக்கு முதல்ல படி. திரும்ப புரியலையா? திரும்ப ஆதியாகமத்துக்கு படி. திரும்ப திரும்ப சில பிள்ளைங்களுக்கு திரும்ப சொல்லு. திரும்ப இம்போசிஷன் எதுக்காக போடுறாங்க? ஸ்கூல்ல இம்போசிஷன் எதுக்கு? சரியா சொல்லலைன்னா திரும்ப இதை 10 முறை எழுதிட்டு வா. இந்த வாய்ப்பாடை 10 முறை எழுதிட்டு வா. அதான் இம்போசிஷன். அதே போல் நமக்குலாம் இம்போசிஷன் இருக்கு. நிறைய பேர் கத்தர் போட்டுருக்காங்க. ஆகையினால திரும்ப 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 பைபிள் படிக்கிட்டே இருக்க வேண்டியது. திரும்ப திரும்ப நீங்கள் பைபிள் படிக்கணும். ஆகையினாலே இப்போ மோசே காரியத்தில் திரும்ப பார்ப்போம். அப்போ மோசைக்குள்ளதான் தேவன் இருக்கிறார். அதை அறிந்த யோசுவா மோசையின் கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். எத்தனாம் வசனம்? 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் மோசேயுடைய இருதயமாகிய மோசையின் ஆசரிப்பு கூடாரத்திலே இருதயத்தின் வாசலில் நின்று தேவன் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு மோசையின் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு ஏன்னா ஆசரிப்பு கூடாரம் எதுக்கு பேரு? மோசேயுடைய வீட்டுக்கு. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அது அப்ப இன்னும் ஆசரிப்பு கூடாரம் கட்டல. அப்ப ஆசரிப்பு கூடாரம் எதை குறிக்கிறது? மோசையின் வீடு, மோசை குடியிருக்கக்கூடிய கூடாரம். அந்த கூடாரத்தை விட்டு யார் பிரியாதிருந்தான்? யோசுவா. ஏன் பிரியாதிருந்தான்? அவன் பரிசுத்த ஆவியானவர் அக்னி சம்பரத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அங்க வார்த்தை இருக்கிறது. மோசே தான் வார்த்தை. மோசே வார்த்தை. அக்னி ஸ்தம்பமோ மேகஸ்தம்பமோ தேவன் யெகோவா தேவன் இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியான. அதை விட்டு பிரிய மாட்டார். இந்த கடைசி நாட்களே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உங்களை கைவிடவே மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆனால் எப்போ உங்ககிட்ட வந்தாரு? மோசேட்ட முகமுகமா பேசினார். இந்த ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள கண்ணுக்குட்டி செஞ்ச உடனே மோசைக்கிட்ட வந்துட்டார். மோசை வீட்டு வாசல்ல வந்து அவர் தங்கி இருக்கிறார். தேவனுக்கு தலையிட்டா மோசை வீட்டு வாசல் வந்து காத்திருக்கணும். மோசை வீட்டு அதே வேலை தான் இப்போ இதோ வாசற்பல் என்று கதவை லவோதிக்கா சபை காலத்துல வாசற்பல் உங்க வீட்டு வாசல் இருந்து கதவை தட்டுறாரு. இந்த வாசற்பல் இருந்து கதவை தட்டுகிற ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனிடத்தில் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட கல்யாண விருந்து போஜனம், ஆவிக்குரிய போஜனம், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆகையெல்லாம் மோசைக்கு வீட்டு வாசல்ல அக்னி ஸ்தம்பம் போய் நின்று மேகஸ்தம்பம் போய் நின்று மோசையோட முகமுகமாய் பேசினான். இப்பொழுது எகிப்திலிருந்து வெளியே வந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள தேவன் ஐக்கியமே படலை. இன்றைக்கு சபைக்குள் தேவன் இல்லை. தனிப்பட்ட மனிதருக்குள் தேவன் இருக்கிறார். தனிப்பட்ட மனிதர்கள் யார் மோசையை போல இருக்கிறார்களோ அவர்களுக்குள் தேவன் உள்ளே பிரவேசிக்க ஆயத்தம் உள்ளவராய் மோசே வீட்டு வாசலிலே தேவன் அக்னி மேகத்தை வந்து நின்றது போல ஒவ்வொருத்தருக்குள்ளும் தனிப்பட்ட முறையில் இருக்கிறார். சபைக்குள் மொத்தமாக இல்லை. இஸ்ரவேல் ஜன பாளையத்தை விட்டு அதனால வெளியே கொண்டே போட்டுட்டார். மோசையோட கூடாரம் இந்த மாதிரி மையத்தில் இருக்க வேண்டியது எங்க போயிட்டு? பாளையத்துக்கு வெளியே போயிட்டு. 25 லட்சம் புருஷர்கள். எத்தனை வீடு இருந்திருக்கும்? 25 லட்சம். காலையில் திருச்சியில் 10 லட்சம் ஜனங்கள் தான். திருச்சியில் 10 லட்சம் ஜனங்கள் தான். ஆனால் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் சேர்த்தா 25 லட்சம் வரும். அப்போ எவ்வளவு பெரிய பாடம், எவ்வளோ பெருசாக இருக்கணும். மதுரையில் மத்தியில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும். அவன் அந்த கோயில் வந்து எப்பயுமே ஒரு பட்டணத்து நடுவில் தான் கட்டுவாங்க. அப்போ 25 லட்சம் பேருக்கு உள்ள தேவன் வாசம் பண்ண முடியாதபடி 25 லட்சம் பேருக்கு வெளியே கொண்டு போய் அவன் கூடாரத்தை போட்டான். அப்போ அவ்வளவு பெரிய ஜன கூட்டத்தின் மத்தியிலே தேவன் திருச்சிக்கு அவுட்டரில் ஒன்று முசிறியிலையோ அங்கே குளித்தொல்ல எங்கேயோ கூடாரம் போட்டால் எப்படி இருக்கும்? அவ்வளவு தூரத்தில் அவன் கூடாரம் போட்டு அங்கேயே தேவன் ஜனங்களை விட்டு அங்கேயே போயிட்டார். இப்போ அடுத்தபடியாக அடுத்து மோசை என்ன பண்ணுறான்? அவனுக்கு ஒரு இடத்தை காண்பித்தார். மோசை தேவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். முகமுகமாக பேசுகிறாரு, ஆனால் முகத்தை பார்க்க முடியல. முகமுகமாய் பேசுகிறார். அப்போ முகமுகமாய் பேசுவதற்கு என்ன அடையாளம்? பழைய நாட்களில் கண்ணாடி கிடையாது. நீங்கள் முகம் பார்க்கறதுக்கு
கண்ணாடி வச்சிருக்கிறோம். பழைய நாட்களில் என்ன எது வச்சாங்க தெரியுமா? பழைய நாட்டில் முகம் பார்க்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க? எது? முகம் பார்க்கறது. கண்ணாடி கடல்னு ஏன் வெளிப்படுத்தும் விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு? கண்ணாடி கண்ணாடி கடல் ஏன் சொல்லப்பட்டிருக்கு? யாத்திராகமத்தில் அந்த வெண்கல தொட்டி செய்வதற்கு யாத்திராகமம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாக கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே அதுல தர்ப்பணங்கள் உள்ள ஸ்திரீகளின் தர்ப்பணங்கள். பெண்களுடைய தர்ப்பணங்கள்னா என்ன? உங்களுக்கே தெரியாது. ஆம்பளை கொடுத்துருக்கீங்க. ஸ்திரீகளுடைய கூட்டம் கூட்டமாக கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களினாலே வெண்கல தொட்டியையும் அதில் வெண்கல பாதங்களையும் உண்டாக்கினார். அப்ப அது என்ன? அந்த வெண்கல தொட்டிக்கு மாத்திரம் ஸ்திரீகளின் தர்ப்பணங்கள், ஸ்திரீகளின் முகம் பார்க்கும் கண்ணாடிகள்னு அர்த்தமா? ஸ்திரீகள் வெண்கல தட்டில் தான், வெண்கல தாம்பாளம் தான் முகத்தை பார்ப்பாங்க. அந்த நாட்களில் கண்ணாடியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் வெண்கல தாம்பாளத்தில் முகத்தை பார்த்து தலை சீவிக்குவாங்க. அந்த ஸ்திரீகளின் தர்ப்பணங்களை கொண்டாந்து அந்த வெண்கலத்தை பூரா உருக்கி வெண்கல கடல் தொட்டி. ஏன்னா அது முகம் பார்க்கிற கண்ணாடி, ஆக வெளிப்படுத்தும் விஷயத்தில் அது கண்ணாடி கடல். அப்ப கண்ணாடி உங்களை நீங்களே அறிந்து கொள்வதற்காக அந்த கண்ணாடியிலே வெண்கல கண்ணாடியாக பயன்படுத்தக்கூடிய தர்ப்பணங்கள். அந்த தர்ப்பணங்களை கொண்டு தேவன் எதை உண்டாக்கினார்? வெண்கல கடல் தொட்டியை உண்டாக்கினார். அப்ப அந்த வெண்கலமானது முகமுகமாக ஸ்திரீகள் பார்ப்பதற்காக வைக்கப்பட்ட தட்டு. மோசே அதன்போல் முகமுகமாக தேவனை பார்த்து பேசினார். ஆனா முழுசா தெரியல. ஆகையினால தேவன் மோசை கேட்கிறான், அப்படி நாம் பார்க்கணும். எப்படி பிலிப்பு என்ன கேட்டா? பிதாவை எங்களுக்கு காண்பீர். அப்ப இவ்வளவு காலம் உங்களுடைய இருக்குன்னு பிதாவை எனக்கு காண்பீன் எப்படி நீ கேட்கலாம். அதே வார்த்தை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கணும்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? இவ்வளவு காலம் உங்ககிட்டங்க இயேசுவை அறிஞ்சிங்கன்னா என்ன பார்த்து அந்த அளவுக்கு இயேசுவை போல மாறணும். அப்ப அது மாறணும்னா என்ன அர்த்தம்? இப்ப அப்ப மோசைக்கு ஒரு இடத்துல போய் நில்லுனாரு, உன்னை காண்பிக்கிறேன்னாரு. அது எந்த இடமா இருக்கிறது? நீ என் சமூகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு இதோ என்னண்டையில் ஒரு இடம் இருக்கு. 21ஆம் வசனம். என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே அந்த தேவனண்டையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அவரிடத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் கண்மலையின் வெடிப்பா இருக்கிறது. நீ அங்க போய் நில்லு. அப்ப தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், 5வது விழாயிலிருந்து 5வது விழாயிலம்பானது இதயத்துக்கு மிக சமீபமாக இருக்கிறது. தேவன் 5வது விழாயிலம்பை எடுத்து மணவாட்டியை உருவாக்கினார். அப்ப மணவாட்டி ஸ்தானத்துல போய் நின்னேன்னா யார் அறிந்து கொள்ளலாம்? தேவனை அறிந்து கொள்ளலாம். அப்ப யார் யார் மணவாட்டியாக தேவன் முன்குறித்திருக்கிறாரோ, அவருடைய விழாயலும்பாய் கண்மலையின் வெடிப்பாய் முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் மூலமாகத்தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அப்போ மணவாட்டி மணவாளனை பிரதிபலிக்கிறவளா இருக்கிறார். மணவாளுடைய நாமத்தை தெரிவித்திருக்கிறார். மணவாளுடைய தன்மையை பெற்றிருக்கிறார். மணவாளுடைய புருஷனுடைய இன்சியல் போடும்போது அவர் மணவாளுடைய தன்மையை பெற்றுக்கொள்கிறார், மணவாளுடைய நாமத்தை பெற்றுக் கொள்கிறார். அந்த இடத்தில் நீ மணவாட்டியை நீ பார்ப்பாய். மணவாட்டி ஸ்தானத்துக்குள் நீ வருவாயானால் யாரை பார்க்கலாம்? தேவனை பார்க்கலாம்.
என்று சொல்லி அவனுடைய தேவன் தன்னுடைய பின்பக்க சாயலை காண்பித்தார். அது எதுவாக இருந்தது? தேவனுடைய லோகாஸாக இருந்தது. தேவனுடைய ஆவிக்குரிய சரீரத்தை காண்பித்தார். அந்த ஆவிக்குரிய சரீரம் எல்லாமே மனவாட்டியாக இருக்கிறது. தேவனுடைய சரீரம் மனவாட்டி, அதில் உள்ள ஜீவன் ஆவிதான் தேவன் மனவாளனா இருக்கிறார். அப்படி அவர் வருகிற வேளையிலே நான் கடந்து அவர் பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்னாக பின்பக்கத்தை காண்பாய் சொல்லிட்டார். என் பின்பக்கத்தை காண்பாய். அப்ப தேவனை பார்த்த மோசே இப்பொழுது மறுபடியுமாக கற்பலகை வாங்கி கொண்டு வருகிறான். 34 மறுபடியும் அந்த கற்பலகை வாங்கிட்டு வரான். அந்த கற்பலகையானது இவனால் கொண்டு போகப்பட்டது. முதல் கற்பலகை தேவனே அவரை கல்லை வெட்டி அவரே எழுதி இவன் கையில கொடுத்தாரு. இவன் அதை கொண்டாந்தான். கண்டுபிடி சென்றவுடனே போட்டு உடைச்சிட்டா. அது வார்த்தையாக இருக்கிறது. கற்பலகை என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமானதுக்கு அடையாளமாக தான் அந்த கல் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை போட்டு உடைச்சிட்டா. அது தேவன் வெரி குட், நன்றாக உடைச்சிட்டார் அப்படின்னு சொல்லாம இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அந்த கல் இருந்தபடினால் அது உடைக்கப்பட வேண்டும், அது பலி செலுத்தப்பட வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருந்து மோசைக்குள் தேவன் இருந்து அந்த கல் என்ன பண்றார்? மோசைக்குள்ள யார் இருக்கிறார்? திரும்ப சொல்றேன், கண்ணுக்குட்டி செய்யறதுக்கு முன்னாடி தேவன் மோசையை மாத்திரம் மலை மேல வர வச்சார். இவன் போட்டு உடைச்சிட்டான். உடைச்சி இப்ப ரெண்டாவது இவனே போய் நீ கல்லை வெட்டிட்டு வா. அவன் வெட்டிட்டு வர்றதுல தான் நீங்கள் நான் இந்த கல்லின் மேல் அவர் வார்த்தை எழுத வைக்கிறார். அப்ப நாமெல்லாம் யாரு? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே, அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள கிருபாசன பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்ட கற்கள். அந்த கல்லின் மேல் தான் அக்னிசம்பம் இருக்கும். ஆகையால் அவ்வாறு அவனுக்கு தேவன் அவனை முன்குறித்து கொண்டு வந்த பிற்பாடு இப்பொழுது மோசே திரும்பவுமாக மலைக்கு போகிறான். திரும்ப மலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? 34 அதிகாரம் 29 மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறிந்திருந்தான். போய் தேவன்கிட்ட வாங்கிட்டு மலை மேல இருந்து அவன் இறங்கி வருகிற வேளையிலே அவன் எங்க இருந்தான்? தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஏற்கனவே முகமுகமாய் பேசினார். எங்க போய் நிற்கிறார்? மோசே தன்னுடைய கூடாரத்துக்குள்ள போய் நிற்கும் போது தேவன் அவனுக்குள்ள முகமுகமாய் பேசினார். அந்த தேவனே சீனாய் மலையில போயிட்டு வரும்போது தேவன் அவனுடைய முகமுகமாய் பேசினபடினால் அவன் முகம் எப்படி இருந்தது? முகம் பிரகாசமாய் இருந்தது. இருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் ஜனங்கள் சேர பயந்தார்கள். அவனுடைய முகம் பயங்கரமா இருந்தது, பிரகாசமாக இருந்தது. ஆகையினால் அவன் என்ன பண்ண வேண்டியிருந்தது? 33 வாசிப்போம். அவர்களோட பேசி முடியும் வரை தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். அப்புறம் திரும்ப அந்த மலை மேல போய் கர்த்தருடைய சந்நிதியில இந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக போகும் பொழுது அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். தேவனோட பேசுற வரைக்கும் முக்காடு எடுத்துட்டான். ஆனா மனிதனோட பேசும்போது முக்காடு போட்டான். ஏன்? சும்மா கண்ணு பூசும்னா அவன் முகம் பிரகாசமா இருந்தது. வாஸ்தவம், அது கண்ணு பூசும்னா மக்களுக்கு முன்னாடி முக்காடு போட்டான். மலையிலிருந்து வந்து முகம் பயங்கரமா பிரகாசமா இருந்தது. அந்த பிரகாசமா இருக்கிற முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியல. ஜனங்கள் மோசையிட்ட பேசணும்னா இங்க முக்காடு போட்டுட்டு வந்து பேச வேண்டியது இருக்கு. ஜனங்கள்கிட்ட பேசணும். ஆனா தேவன்கிட்ட பேசும்போது முக்காடு நீக்கிட்டு பேச வேண்டியது இருக்கு. அப்போ முக்காடுடைய அர்த்தம் என்ன? முக்காடு எதை குறிக்கிறது? இன்னைக்கு சபைகள்ல பெண்கள் முக்காடு போடுறாங்க. ஏன் போடுறாங்கன்னு தெரியாது. சபையில் ஏன்? ஆனால் பைபிள் வசனத்தை மாம்சத்தின்படி அர்த்தம் எடுத்துக்கொண்டு பெண்கள் ஏன் முக்காடு போடுகிறார்கள்?
சபையில பெண்கள் ஏன் முக்காடு போடுறாங்க? போடுறவங்ககிட்ட தான் கேட்குறேன், போடாதவங்க கேட்க முடியுங்க. போ, ஏன் முக்காட போறீங்க? எல்லாரும் போடுறாங்க, நானும் போறேன். சபைக்கு போனா ஜெபம் பண்ணா முக்காடு போடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பைபிள்ல சொல்லியிருக்கா? இன்னைக்கு எண்ட் டைம் மெசேஜ் உள்ளவங்களுக்காக சொல்றேன். இங்கே ஒரே குழப்பம், முக்காடு போடணுமா போடக்கூடாது. ஏன்னா தேவன் ஸ்திரீகளுக்கு தன்னுடைய தலைமுறை மயிரையே முக்காடாக கொடுத்துக்கிறான்னு சொல்லியிருக்காரு. அதே தேவன் நீ முடிய முக்காடு போடணும்னா முடிய வெட்டுன்ற. அப்ப அந்த இடத்துல முடி முக்காடா இருக்கா? ஸ்திரீகள் தலையில முக்காடு போடலைன்னா முடிய வெட்டுன்றார். அப்போ முக்காடு எதை குறிக்கிறது? எதுக்காக முக்காடு போடுறீங்க இன்னும் தெரியலையா? தூதர்கள் நிமித்தம் பைபிள் வசனம் இருக்கு. தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீகள் சமையல் எந்த தூதர்கள் நிமித்தம்? வானத்துக்குரிய தூதர்களா, பூமிக்குரிய செய்தியாளர்களா? எதுக்காக முக்காடு போடணும்? முக்காடு செய்தி என்ன பேசிருக்கீங்களா? அப்ப உண்மையான ஆவிக்குரிய முக்காடு என்ன? ஆண்கள் முக்காடு போடக்கூடாது, பெண்கள் முக்காடு போடணும். ஏன் போடணும்? சரி, பேசிக்கா வரணும். ஒரு இன்றைக்கு கிறிஸ்தவ திருமணத்துல என்ன பண்றாங்க? பெண்களுக்கு முக்காடு போட்டு தான் முன்னாடி நிற்கிறாங்க. பெண்களுக்கு முக்காடு போட்டுக்கிறாங்க. அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு மோதிரத்தை மாத்துறாங்களோ இல்லை பைபிளை வசனத்தை பைபிளை மாத்துறாங்களோ, முடிஞ்ச பிறகு அந்த முக்காடை யார் நீக்கிறா? பாஸ்டர் நீக்க முடியாது, வேற யாரும் நீக்க முடியாது. மணவாளன் தான் என்ன பண்ணும்? இப்பொழுது மணவாளன் ஸ்திரீயின் முக்காட்டை அது சபையிலே சொல்லப்பட்டு முக்காடை விலக்கி விடுவார். அப்போ முக்காடு ஏன் மணவாளன் ஏன் முக்காடை நீக்கணும்? பரிசுத்த மெய் விவாக அழைப்புதல் நம்ம தான் போடுறோம் என்று ஒருத்தர் கேட்டார். அதுனா பரிசுத்த மெய் விவாக அழைப்புதல். கிறிஸ்தவங்க தான் அந்த கல்யாண பத்திரிகைகள் அந்த மாதிரி போடுவாங்க. பரிசுத்த மெய்யான விவாக அழைப்புதல். அப்போ மெய்யான விவாகத்துக்கு அடையாளமாக மணவாளன் இயேசு கிறிஸ்துக்கும் மணவாட்டி சபைக்கும் அடையாளமாக இங்கே பூமியிலே சில காலம் குடும்பமாக வாழத்தக்கதாக ஒரு குடும்பத்தை தேவன் இணைக்கிறார். அந்த இணைப்பானது நிரந்தர இணைப்பு அல்ல. மரணம் நம்மை பிரிக்கும் வரை. ஒரு நாள் மரணம் வந்து அந்த விவாக உடன்படிக்கையை முறித்து போடுகிறது. இது நிரந்தரமான விவாகம் இல்லை. ஆனால் பரிசுத்த மெய் விவாகமாகிய மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டி சபைக்கும் நடக்கக்கூடிய விவாகத்துக்கு அடையாளமாக இதை செய்கிறோம். இதை யாரும் புருஷனோ கணவனோ வயசா யார் இறந்துட்டாலும் அப்போ ஏதோ யார் எப்போ இறந்தாலும் அவங்க அந்த விவாக உடன்படிக்கை முடிக்கப்பட்டு விட்டது. அப்புறம் மனைவியோ யாரும் இறந்துட்டா வேற கல்யாணத்தை பண்ணலாம், உடன்படிக்கை முறிக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு பண்ணக்கூடிய விவாக உடன்படிக்கை என்றைக்குமே முறிக்கப்பட முடியாது. அது நித்திய விவாகத்திற்கு என்று தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். அப்ப இந்த முக்காடு எதை குறிக்கிறது? மணவாளன் தான் முக்காடை நீக்கணும். இது ஆவிக்குரிய முக்காடு, துணி முக்காடு அல்ல. துணி முக்காடு எதை குறிக்கிறது? தாமார் முக்காடு போட்டுட்டான். கைம்பெண்களுடைய வஸ்திரத்தை நீக்கி ரெபேக்கால் வர்ற ஒட்டகத்தில் ஈசாக்கு வழியில் பார்க்கணும். அவங்க ஈசாக்கை பார்த்தோன்னே உன்னை எஜமான்னு சொன்னோன்னு என்ன பண்ணுறாரு? முக்காடு போட்டுக்கிட்டார். அப்போ முக்காடு போட்ட ஸ்திரீயானவள் விவாகம் பண்ணாதவனுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. அந்த முக்காடு விளக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு? மணவாளனுக்கு. இப்போ உங்களுக்குலாம் முக்காடு போட்டிருக்கா? ஆவிக்குரிய முக்காடு விளக்கியாச்சா? போட்டிருக்கா? யார் விளக்குனாரு? மணவாளன் இயேசு கிறிஸ்து முக்காடை விளக்கிட்டார். அப்படியே ஞாபகம். இப்போ முக்காடை குறித்து மோசே ஏன் முக்காடு போட்டான்? மோசே ஏன் முக்காடு போட்டான்? அவன் கண்ணு ஜனங்களுடைய கண்ணு பூசுங்கிறதுக்காக போட்டானா? தேவனத்தை பார்க்கும்போது முக்காடை, தேவன்கிட்ட பேசும்போது முக்காடை எடுத்துட்டான். அப்ப முக்காடை விளக்குகிறவர் தேவன், முக்காடை விளக்குகிறவர் தேவன். இன்றைக்கு முக்காடு என்றால் என்ன? இன்றைக்கு இந்த
கடைசி நாட்களில் முக்காடு எதை குறிக்கிறது? 2 கொரிந்தியர் முக்காடு இங்கே கொண்டாரு. 2 கொரிந்தியர் 3 அதிகாரமா? 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 13வது வாக்கிய. மேலும் ஆ. ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு ஒளிந்து போவதின் முடிவை நல்லா இஸ்ரவேல் கவனி. அந்த ஊழியம் ஒளிந்து போகக்கூடிய ஊழியம். வரக்கூடிய உண்மையான முக்காடு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக அன்றைக்கு போடப்பட்ட முக்காடு ஒளிந்து போகக்கூடிய முடிவை இஸ்ரவேலர்கள் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு ஆ. மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் அந்த- போடுகிறதில்லை. அந்த வார்த்தையை அவர்கள் நோக்கி பார்க்க முடியவில்லை. ஆனால் மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகிறவர்கள் முக்காடு போடுவதில்லை. ஏன்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதா சீனாய் மலையில அக்னி ஸ்தம்பத்துக்குள்ள போறது. அவன் அக்னி ஸ்தம்பத்துல தேவனோடு பேசும்போது முக்காடை எடுத்துட்டு போய் பேசுறான். கீழே இறங்கி வரும்போது ஜனங்கிட்ட பேசும்போது முக்காடு போட்டுக்கிறான். அப்போ உள்ளுக்குள்ள போகும்போது முக்காடு நீக்கப்படுகிறீர்கள். எதுக்குள்ள போகும்போது? அக்னி ஸ்தம்பம் இருக்கக்கூடிய மலையின் கொடுமுடியிலே மோசே போன இடம், அக்னி ஸ்தம்பம் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போகும்போது அவன் முக்காடு நீக்கப்படுகிறது. இன்றைக்கு அந்த சீனாய் மலையாகிய அக்னி ஸ்தம்பம் இருக்கக்கூடிய இடம் எதுக்கு பழைய பாட்டில் எதுவாக இருந்தது? மகா பரிசுத்த ஸ்தலமாக இருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியன் உள்ளே பிரவேசிப்பான். இன்றைக்கு பிரதான ஆசாரியன் போகக்கூடிய அந்த இடத்தை எல்லாரும் போவதற்காக தேவாலயத்து திரைச்சிலே இயேசு கிறிஸ்து 2ஆ பிரிச்சிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுதல், அந்த உள்துறைக்குள் பிரவேசிப்பதுகள். அப்பொழுது யெகோவா தேவனுடைய ஐக்கியப்படும்படியாக, அவருடைய பேச்சை கேட்கும்படியாக, அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக சீனாய் மலையிலே அக்னி ஸ்தம்பத்துக்குள் மோசே பிரவேசித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து திரைச்சிலை. அப்ப அந்த திரைச்சிலை எதுக்கு அடையாளமா இருக்கு? நெருங்கி வந்துட்டீங்க. திரைச்சிலை எதுக்கு அடையாளமா இருக்கு? முக்காடு எடுக்கப்பட்ட அந்த திரைச்சிலை முக்காடு. அந்த திரைச்சிலை உள்துறைக்குள் உள்ள காரியத்தை மறைச்சிருக்கு. இந்த திரைச்சிலை உள்துறைக்குள்ள காரியத்தை மறைச்சிருக்கு. இந்த திரைச்சிலை நீக்கப்பட்டு விட்டதென்றால் உள்ள இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். அப்போ மோசே தன் முகத்தை மூடி முக்காடிட்டுக் கொண்டால் மோசேக்குள் தேவனுடைய வார்த்தை இருந்தது, தேவன் இருந்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே போல ஆசரிப்பு கூடாரத்துக்குள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக என்ன இருந்தது? அந்த திரைச்சல் இருந்தது. அது 2ஆம் கூடாரமாக இருந்தது. 1ஆம் கூடாரம் நிற்கும் வரை 2ஆம் கூடாரத்திற்கு போகக்கூடிய மார்க்கம் இன்னும் எந்த அதிகாரம்? எபிரேயர் 9:10. எபிரேயர் 1ஆம் கூடாரம் நிற்கும் வரை 2ஆம் கூடாரத்திற்கு போகக்கூடிய மார்க்கம் 9:10. 9:8. 1ஆம் கூடாரம் நிற்கும் வரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய மார்க்கம் இன்னும். வெளிப்படவில்லை. அப்போ மார்க்கம் வெளிப்படணும்னா என்ன இருக்கணும்? ஸ்கிரீன் விளக்கப்படணும், முக்காடு நீக்கப்படணும். அப்போ மணவாட்டி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மணவாட்டிக்கு போடப்பட்ட முக்காடு விளக்கப்பட வேண்டும், கிழிக்கப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்கள் நானும் மணவாளன் இயேசு கிறிஸ்து எனக்குள் வந்துவிட்டார், எனக்கு விவாகமாகிவிட்டது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்கள் முக்காடு விளக்கப்பட்டுருச்சு. இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா முக்காடு போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ கொரிந்தியர்ல வாசிங்க. அவர்களுடைய மனது கடினப்பட்டதனால் மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல மோசே தன்னுடைய முகத்தில் முக்காடு போட்டுக்
கொண்டது போல நாங்கள் போடுவது ஏன் போடுறதில்ல? அன்றைக்கு அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் அப்ப இருக்கிறது. என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டின் மூலமாக முக்காடு நீக்கப்படவில்லை. முக்காடு கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து முக்காட்டை நீக்கிவிட்டார். மணவாளன் உங்களுக்குள்ள வர்றதுக்காக தான் நீக்கினார், வேற ஒன்றும் இல்லை. எதற்காக நீக்கினாரு? பெந்தேகோஸ்தே நாளிலே உங்களுக்குள் வரும்படியாக அவர் கல்வாரி சிலையில ஸ்கிரீனை கிழிச்சிட்டார். அந்த ஸ்கிரீன் தான் முக்காடு. அந்த ஸ்கிரீன் தான் முக்காடு என்றால் என்ன? உள்ளே இருக்கக்கூடிய காரியத்தை மறைக்கக்கூடியது, மூடி வைக்கக்கூடியது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இதெல்லாம் அக்னி ஸ்தம்பம் இருக்கக்கூடிய இடத்தை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த மறைத்து வைக்கப்பட்ட அந்த திரைச்சீலை அது மேற்கொடி கீழ் வரை ரெண்டா கிழிக்கணும்னா தேவன் மணவாளனும் மணவாட்டியும் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு முக்காடை கிழித்து விட்டார். மணவாட்டி இனிமேல் மணவாளனை சந்திக்கலாம், வாசல் திறந்து விடப்பட்டது. அப்ப அந்த முக்காடை கிழித்து கொண்டவர் யாரு? அந்த முக்காடு பழைய ஏற்பாட்டு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இன்னும் பழைய ஏற்பாட்டு சட்ட திட்டங்களை அடையாளத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் முக்காடு நீக்கப்படவில்லை. எது பழைய ஏற்பாட்டு சட்டம்னு அடையாளமாக இருக்கிறதோ அதெல்லாம் நீங்க அடையாளத்தையே செய்து கொண்டு ஒரிஜினலுக்கு வரலன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்கா ஆடை இன்னும் பலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ முக்காடை யாருக்கு மேல போட்டிருக்கு? இஸ்ரேல் ஜனங்கள் மேல முக்காடு. இப்போ இந்த நாள் வரை ஆகினால பழைய ஏற்பாட்டை மட்டும் வாசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு முக்காடு ஆகையினால இங்க பழைய ஏற்பாடு வாசிகள் போட்டிருக்கு வேதம். அப்ப பழைய ஏற்பாட்டை மட்டும் வாசிக்கிறது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு மட்டும் வாசிக்கப்பட்டு வருகையில் அந்த முக்காடு அவர்களுக்கு நீங்காமல் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவினாலே முக்காடை நீக்கிவிட்டார். இயேசு கிறிஸ்து திரைச்சிலை கிழித்து விட்டார். அப்ப மணவாட்டி மணவாளனை தரிசிக்க முடியும், மணவாட்டி மணவாளனும் ஐக்கியப்பட முடியும். பெந்தேகோஸ்தே நாள் முதல் பரிசுத்த ஆவியாகிய மணவாளன் உங்களுக்குள் வந்து விட்டார் என்றால் உங்களுடைய முக்காடு நீக்கப்பட்டு விட்டது. இதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நானும் மணவாளனும் இணைந்து விட்டோம். அவருடைய முக்காடு நீக்கிறது தான் கல்யாணம், வேற ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ கல்யாணம் வந்து சாப்பிடுறீங்க, கல்யாணம் உங்களுக்கு ஆச்சா அப்படின்னு கேட்பான். யாரு? என் டைம் மெசேஜில் கேட்குறான். என்னது பிரதர் ராபின்சன் கல்யாணம் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, டோனாவர் தாமஸ். ராபின்சன் கேளுங்க, கல்யாணம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். ஆமையா, உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? ஏற்கனவே ஆயிடுச்சு. இந்த மணவாளன் இயேசு கிறிஸ்து அவர் என்ன முக்காடை நீக்கிட்டார், கல்வாரி சிலுவையை நீக்கிட்டார். அந்த வெளிப்பாடு உனக்கு இன்னும் தெரியல. அப்ப முக்காடு திரைச்சிலை கிழிக்கப்பட்ட முக்காடு நீக்கப்பட்டதுக்கு அடையாளம் ஆகிது. அது கிறிஸ்துவனாலே நீக்கப்படுகிறது. அடுத்த வசனம் 15 வசனம். இப்பதான் பாயிண்ட்டுக்கே வரோம். முக்காடு எங்க இருக்கு? எல்லாரும் பண்ண தலை முக்காடை தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. பெண்கள் ஏன் சபைக்கு முக்காடு போடுறாங்க, உள்ள வந்து ஏன் போடணும்? அப்ப அந்த தலை முக்காடானது தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை மறைத்திருக்கிறது. கிறிஸ்து சபைக்கு தலையாக அந்த தலையை மறைத்திருக்கும்படியாக ஸ்ரீயானவள் தலைக்கு முக்காடிட்டிருக்கிறாள். அந்த முக்காடை அவர் நீக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. ஆகையினால மோசேயினாலும் தெளிவா சொல்ற போல பழைய ஏற்பாட்டை மட்டும் நீ வாசிச்சனா உனக்கு முக்காடு நீக்கப்படல. அதே போல மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் பவுல் சொல்றார், 1ஆம் நூற்றாண்டு சொல்றார். 1ஆம் நூற்றாண்டிலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இந்நாள் வரைக்கும் முக்காடு நீக்கப்படவில்லை. இந்நாள் வரைக்கும் அவங்க முக்காடு நீக்கப்படல. யாருக்கு? யார் யார் மனம் திரும்பலையோ, யார் யார் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கலையோ. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது, அவர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது
என்ன ஆயிடுது? முக்காடு எடுபட்டு அந்த முக்காடு எடுபட்டு போச்சு. அல்லேலூயா. எலியா இப்போ உங்களுக்கெல்லாம் நீங்க மனம் திரும்பிட்டீங்க அப்படின்னா உங்க முக்காடு, ஒரு பெண்ணுக்கு உங்க முக்காடு நீக்கப்பட்டு விட்டதுன்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு சிஸ்டம் முக்காடு நீக்கப்பட்டுட்டா என்ன என்ன கேட்குறேன்? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சான்னு கேட்கறதுக்கு பதிலாக தான் முக்காடு நீக்கப்பட்டு- நீக்கப்பட்டுச்சான்னு கேட்குது. அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? கல்யாணம் ஆகிட்டா என்ன சொல்லுவீங்க? முக்காடு நீக்கப்பட்டுச்சு. நீக்கப்படும். அப்ப தாமார் வேசியாக அமர்ந்திருக்கிற வேலை யூதா போய் அங்க போறான். மாமனார் அவன் என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணிட்டா? முக்காடு போட்டிருக்கிற ஆள்கிட்ட அது விபச்சாரம் கிடையாது. வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. வேசித்தனம் விபச்சாரம் ஒண்ணா? 2க்கு என்ன வித்தியாசம்? தெரியாம கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றது வேசித்தனம். இன்னும் தெளிவா வரல. கல்யாணம் வேசித்தனம் என்றால் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்படாத பெண் தவறு செய்யும் பொழுது அவள் வேசித்தனம் பண்ணுகிறாள். ஒரு புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஒருத்தி, கல்யாணமானவள், அவள் தவறு செய்யும் பொழுது விபச்சாரம். விபச்சாரம். வேசித்தனங்க அதிக பெரிய பாவமா, விபச்சாரம் பெரிய பாவமா? விபச்சாரம். விபச்சாரம் 2 பாவம். ஒன்று புருஷனுக்கு துரோகம் பண்ணா, வேசித்தனம் பண்றா. ஆனா வேசி என்பவள் புருஷனுக்கு நியமிக்கப்படாதவள், இன்னும் முக்காடு நீக்கப்படாதவள். இன்னும் சொல்ல போமா, முக்காடு நீக்கப்படாதவள் வேசித்தனம் பண்ணா மன்னிப்பு உண்டு. முக்காடு நீக்கப்பட்டவள் வேசித்தனம் பண்ணா மன்னிப்பு கிடையாது. அப்போ உபச்சாரம் பண்றா. அதே போல முக்காடு நீக்கப்பட்டவர்கள், நாமெல்லாம் முக்காடு நீக்கப்பட்டவர்கள். அப்ப என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப மனம் திரும்பும் போது எப்ப முக்காடு உங்களுக்கு நீக்கப்படுகிறது என்றால், எப்ப உங்களுக்கு ஆவிக்குரிய மனவாளனாகி இயேசு கிறிஸ்துவோட எப்ப உங்களுக்கு கல்யாணம் நடக்குது? கல்யாணம் முடிஞ்சுன்னா அந்த இந்துஸ்ல கெட்டிமனம் தாலி கட்டும் போது, முஸ்லீம்ஸ்ல அந்த முக்காடு நீக்கிறதுக்கு ஆம்பளைக்கு முக்காடு போட்டுப்போம், பொம்பளைக்கு முக்காடு போட்டுப்போம், நாத்தனார யாராவது நீக்குவாங்க. ஆனா கிறிஸ்தவ இதுல மணவாட்டிக்கு அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க? நெட்டு. வெயில் நெட்டு என்னமோ சொல்லுவாங்க. நெட்டு. அந்த அப்ப வெளியேறதுக்கு லேட்டா கல்யாணத்துக்கு வர்றவங்க அந்த முக்காடு நீக்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. நீக்கப்படாம இருந்தா அந்த கல்யாணம் ஆகும், சரியா வந்துட்டோம். அப்படி லேட்டா வர்றவங்க முக்காடு நீக்கப்பட்டுதான் தான் பார்ப்பாங்க. அப்போ முக்காடு விளக்கப்பட்டது என்றால் திருமணம் ஆகிவிட்டது. அப்போ உங்களுக்கு எப்ப முக்காடு நீக்கப்பட்டது? உங்களுக்கு எப்ப முக்காடு நீக்கப்பட்டது? மனம் திரும்பும்போது. அப்ப அந்த மனம் திரும்பும்போது எந்த இடத்துல போட்டு? தலைக்கு போட்ட முக்காடு கிடையாது, இருதயத்தில் போடப்பட்ட முக்காடு. அந்த இருதயத்தில் போடப்பட்டிருக்கிற முக்காடானது அவர்கள் மனம் திரும்பும் போது கர்த்தரிடத்தில், 16ஆம் வசனம், அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போய்விட்டது. நீங்க எப்ப கர்த்தரிடத்தில் திரும்புறீங்களோ, எப்ப இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்தை ஏற்றுக்கொள்றீங்களோ, அப்பொழுதே அவர் உள்ள வந்துட்டாரு, மணவாளன் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. அப்ப உங்க முக்காடு, அப்ப கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? அவர் கேட்டாரு, கல்யாணம் நடக்காம கல்யாணம் வந்து சாப்பிட முடியுமா? கல்யாணம் தாலி கட்டினப்பதான் சோறு போடும். எந்த கல்யாணத்துலையும் தாலி கட்டின பிறகு தான் அது வரைக்கும் ஒரு பந்தியில உட்கார வைக்க விட மாட்டோம். தாலி கட்டினாங்க இல்லையா, திருப்பி முதலாள சாப்பிட்டுட்டு முதலாள மொய் வச்சுட்டு முதலாள ஓடி போன இன்னைக்குள்ள காலகட்டத்தில் மக்கள் இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு கல்யாணம் வந்து நான் ருசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? கல்யாணம் நடந்துருச்சு. ஆகையினாலதான் இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள். அவர் ஏற்கனவே மனைவி ஆயிட்டார். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அவளுடைய முக்காடு நீக்கப்பட்டது. அது எந்த முக்காடு? இருதயத்தில் உள்ள முக்காடு. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தில் போடப்பட்ட முக்காடு. அவங்க மோசையின் ஆகமத்தை வாசிக்கிட்டு இருக்காங்க, பழைய ஏற்பாட்டை விசுவாசிக்கிட்டு இருக்கிறாங்க, பஸ்காவை பழி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு மணவாளன் எனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று எப்ப நீங்க மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அப்பொழுதே உங்களுடைய இதயத்தில் போடப்பட்ட முக்காடு. அப்ப
அப்பொழுதே அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து முதல்ல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தன் சொந்த ரத்தத்தை பிரவேசிக்கும் பொழுது, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள் பிரவேசிக்கும் போது சுடரலிப்பட்டை ஏதேன் தோட்டத்து வாசல் காத்துட்டு இருந்தது. அந்த சுடரலிப்பட்டை யார் உள்ள போறாங்களோ அவங்கள முதல்ல போட்டு தள்ளி, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அது போட்டு தள்ளி சுடரலிப்பட்டையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கரைப்பட்டது. அது இருக்கு அந்த அது ஒருத்தரை போட்டுருச்சுன்னா அப்புறம் உடைக்கல போட்டோம், அது வேலை இல்லை. அப்போ இனிமேல் எல்லாரும் உள்ள போனோம். ரத்தத்தை பார்த்துருச்சு. அந்த சீக்கியர்கள் இடுப்பில் கத்தி வச்சுப்பாங்க, சீக்கியர்கள் சிங்கெல்லாம் அவனுக்கு கத்தி வெளியே ஒரு பாதுகாப்புக்காக கத்தி வச்சுப்பான், இடுப்பில் வெளியே எடுக்கவே மாட்டான். எப்பயாவது தெரியாதமா வெளியே வந்துருச்சுன்னா தான் கையில் உள்ள ரத்தத்தையாவது அது கிழிச்சுட்டு தான் உள்ளே வைப்பான். அதே போல சுடரலிப்பட்டையும் ரத்தத்தை பார்த்து விட்டது, வாசல் திறக்கப்பட்டு விட்டது, அங்கே திரைச்சலை கிழிக்கப்பட்டு விட்டது, முக்காடு நீக்கப்பட்டு விட்டது. இப்போ மணவாட்டி முக்காடு நீக்கப்பட்டவளாய் உள்ள போய் கல்யாண விருந்து பூசிக்கணும். உள்ள போயிட்டானது கல்யாண விருந்து. அந்த கல்யாண விருந்து தான் பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா. அந்த மன்னாவை பூசித்து நீங்க வார்த்தையா மாறணும். இந்த கல்யாண விருந்தை பூசித்து நீங்களும் வார்த்தையா மாறும்போது அக்னிசமும் உங்கள்கிட்ட வந்து நிரந்தரமா தங்கும், நிரந்தரமா தங்கும். அப்போ வார்த்தை இருக்கிற இடத்துல அக்னிசம் இருக்கும். ஆகையினால அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இப்ப கர்த்தர் ஆவி எங்க வந்துருச்சு? உங்க இருதயத்தை முக்காட கிழிச்சாச்சு. உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவி வந்துருச்சு. அப்ப தேவன் உங்களுக்குள்ள வந்துட்டார். அப்ப தேவன் உங்களுக்குள்ள இதுதான் வருகை, வேற ஒன்றும் இல்லையே. திருநெல்வேலி போல வரக்கூடிய எப்போ வந்தாரு வேலை கிடையாது. இந்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருச்சா? உங்களுக்கு இருதயத்தில் உள்ள முக்காடு நீக்கப்பட்டு விட்டதா? தேவன் உங்களுக்குள்ள வந்துட்டார். அப்ப அவரை கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் இங்கே விடுதலை உண்டு. மோசே பார்த்து வந்துருச்சு. மோசே தன்னுடைய கூடாரத்திலே தேவனோடு முகமுகமாய் பேசினான். கண்ணாடி பார்த்தது போல. எங்க போறதுல? எந்த கண்ணாடி? ஸ்ரீகளின் தர்ப்பணங்கள். அங்க ஏன் அந்த ஸ்ரீகளின் தர்ப்பணங்களை வச்சு அந்த வெண்கல கடல் தொட்டி செய்ய சொன்னாரு? ஸ்ரீகள் பார்க்கக்கூடிய முகம் பார்க்கும் கண்ணாடி வெண்கலத்தினால் ஆனது. வெண்கலத்தை நல்லா பல புளிய வச்சு உப்பு வச்சு தேவையான தகவல் புளிதானே எலுமிச்சு வெண்கல பாத்திரம் தாமரை பாத்திரம் இப்போ கிடையாது. அதான் பாத்திரம் வளர்க்குறதுக்கு பழைய எதை வச்சு வளர்க்குவீங்க? புளியா உப்பா? புளி தானே. இன்னைக்கு புளியை வச்சு பாத்திரம் வளர்க்குறது எங்கேயுமே கிடையாது. எல்லாம் சபீனா விம்மு இந்த மாதிரி பவுடர் ஆகிடுச்சு. ஏன்னா வெண்கலம் இப்போ அலுமினிய பாத்திரம் அலுமினிய பாத்திரம் கூட ஒழிஞ்சு போச்சு. எவர்சில் பாத்திரம் மாத்திரமே. அப்போ எவர்சில் பாத்திரத்துக்கு என்ன விளம்பரம் டிவியில் போறானோ அதை பார்த்துட்டு அவன் பாத்திரம் வளர்க்குறாங்க. அந்த நாட்களில் பாத்திரம் வளர்க்குறதுக்கு என்னது? சாம்பல், புளி, எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த பாத்திரமானது பல இருக்கும், தங்கம் மாதிரி இருக்கும். அப்போ ஸ்ரீகளின் தர்ப்பணங்கள் அந்த தாம்பாள தட்டு, இப்போ அந்த தட்டை காணும். பீடா வச்சுருக்கோம் தான் வச்சுருக்கணும். பெரிய தாம்பாளம் வச்சுருக்கணும். இப்போ ரோட்டில் பொட்டிகளை பீடாலாம் வச்சுருக்காங்கல்ல, இந்த நாட்டில் ஒன்று தான் வச்சுருக்காங்க. பெரிய தாம்பாளம் அது நல்லா பலன்னு போட்டால் முகம் தெரியும். அதான் ஸ்ரீகளின் தர்ப்பணங்கள். அது ஏன் கண்ணாடிக்கு முகம் பார்க்குற கண்ணாடிக்கு அடையாளமாக அதை வெளிப்படுத்துச்சு. அது கண்ணாடி கடல் என்று சொல்லப்பட்டது. வெளிப்படுத்து கண்ணாடி கடல். இங்கே அங்கே வெண்கல கடல் தொட்டி, அதில் முகம் தெரியும். அப்போ வெண்கலத்தினால் செய்யப்பட்டது. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? முகமுகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு உள்ள போயிட்டீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம கல்யாணம் விருந்து பெற்று இருக்கிறோம். இப்ப என்ன பண்ண ஆவியா இருக்கிற கர்த்தரால அந்த அவருடைய சாயல் மோசே பார்த்தானே, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறது. இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. மறுரூபம் அடைகிறதுக்கு சும்மா லேசில் இல்லை. முதல்ல உங்களுக்கு இதயத்தை போடப்பட்ட முக்காடு நீக்கணும். அந்த முக்காடு நீங்கினாதான் இயேசு கிறிஸ்து இதயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அப்போ அவர் எப்போ போனார், எப்போ வந்தார்? அவருடைய வருகை குறித்து ஒருத்தர் என்ன கேட்பார். வருகை வந்துருச்சுட்டீங்களே, இயேசு எப்போங்க போனார்? போனது தானே வந்தது. அவர் என்னைக்கு நம்மளை விட்டு போனார்?
ஜனங்களை விட்டு ஒவ்வொரு காலத்திலையும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தருக்குள்ளேயாவது அவர் இருந்தார். மோசே கூட இருந்தார், ஆபிரகாம் இருந்தார். அப்போ வரிசையா தீர்க்கதரிசிகளுக்குள் தேவன் இருந்தார். அப்போ தீர்க்கதரிசிகள் தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு மனுபுத்திரனாய் தேவனுடைய சாமுவேல் தீர்க்கதரிசி முதல் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தேவனுடைய பதில் ஆளாக இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தையாக இருந்தார்கள். தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாக இருக்கிறார், தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாக இருக்கிறான். ஒவ்வொரு காலத்திலும் ஒருத்தருக்குள்ளேயாவது அவர் ஜனங்கள் எல்லாம் கெட்டு போனாலும் மோசைக்குள்ள இருந்தார். மோசைக்குள்ள இருந்து அவர் வழிநடத்தப்பட்டார். அந்த மோசைக்கு அப்புறம் ஜோசுவாக்குள்ள இருந்தார். அப்போ தேவன் ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு மனுஷனுக்குள்ளாயாவது இருப்பார். கடைசியாக மல்கியா தீர்க்கதரிசி முடிஞ்சதுக்கு அப்புறம் யோவான் ஸ்நானம் ஒருத்தனுக்குள்ள தான் இருந்தார். தேவன் கூட்டம் தேவையில்லை, ஆள் தேவையில்லை. இப்போ சபையில் ஆள் என் சபையில் 3000 பேர் வராங்க, 4000 பேர் வராங்கன்னு சொன்னா அப்போ அங்கே பித்தாத்தான் இருந்தது. இப்போ மொத்தமாக கடைசி நாட்களில் மொத்தமாக ஆள் வர முடியாது. திரும்ப கடைசி நாட்களில் ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமான வழி, அதில் பிரவேசிக்கிறவர் வெகு சிலர் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆகையினால 5 அப்பங்கள் 5000 பேர் சாப்பிட்டு, 7 அப்பங்கள் 4000 பேர் சாப்பிட்டவங்களாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரல. 10 புருஷனோய் ஒன்று குணமான ஒருத்தன் தான் வந்தான். அதே போல இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் செய்தவர்கள் இயேசு கிறிஸ்துவோடைய 3.5 வருஷ ஊழியத்திலையும் யார் இருந்தா? கடைசி எத்தனை பேர் இருந்தாங்க? கெத்செமனே தோட்டத்துக்கு 3 பேர் வந்தவனும் துண்டாகான்னு ஓடிட்டான். அவன் வந்தவொடனே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் வஸ்திரத்தை நிர்வாணமா ஓடினான். யாரு? எம்பாளுதான் மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறவன் யோவான். அப்போ கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தவொடனே அவன் ஏதோ குளிருக்கு போரே போத்திட்டு இந்த மாதிரி போத்திட்டு இருந்திருப்பான் போட்டுருக்கு. அவன் நிர்வாணம். சரி, அப்போ இயேசு கிறிஸ்து பெரிய கணக்கு மீன் விட்டு வச்சிருக்கிறது பேர் என்னவான் தான் அவன். அப்புறம் அது வாய்ப்புரிய அர்த்தம் என்னன்னா அவர்கள் ரட்சிக்கவே படல. ஏன் ரட்சிக்கப்படல? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற முடியல. தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது, அதன் நோக்கம் அவங்களுக்கு தெரியல. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் திரைச்சீலை உள்துறை கிழிக்கப்பட்டது. ஏன் கிழிக்கப்பட்டது? எல்லாம் இந்த சபைகள் எல்லாம் பைபிளை வாசிச்சுக்கிட்டே இருக்கும். தேவாலய திரைச்சீலை கிழிக்கப்பட்டது எதுக்கோ கிழிச்சா நமக்கு என்ன? அது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிக்கப்பட்டிருக்கு. கீழ் தொடங்கி ஸ்தாபன சபையில் பிரசங்கம் பண்ணுவாங்க. கீழ் தொடங்கி கிழிக்கப்பட்டால் இது மனிதன் கிழிச்சிருக்காங்க என்று அர்த்தம். இது தேவன் கிழிச்சிட்டாங்க. அதனால என்னாச்சு? அந்த திரைச்சல் 15 ஹைட் இருக்குமா? அந்த திரைச்சல மேலே தொட்டு கிழிக்கணும்னா பெரிய ஏணி எடுத்து தான் கிழிக்கணும். அப்போ மகா பரிசுத்த தத்துக்குள்ள இயேசு பிரவேசிக்கும் பொழுது அந்த திரைச்சலை கிழிக்கப்பட்டது. அந்த திரைச்சலை கிழித்த உடனேயே முக்காடு நீக்கப்பட்டு விட்டது. இனி மனவாட்டி யார் மனவாட்டியா முன்குறியும் உள்ள போயாகும். அப்போ தேவன் முக்காடு எதற்காக நீக்கிறார்? இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். கல்யாணம் பண்ணவன எதற்காக முக்காடு நீக்கிறார்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அப்படி எல்லாம் நிரூபித்து நான் கிறிஸ்துவின் சபையும் சொல்கிறேன். தற்போது எல்லாம் நிரூபிக்கணும். புருஷன் முன்னாடி கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறார்? நான் கிறிஸ்துவையும். அதே போல அந்த முக்காடு நீக்கப்படுறது கிறிஸ்துவின் சபையும் பற்றி. உங்களுடைய இருதயத்தில் போடப்பட்ட முக்காடு நீக்கப்பட்டுச்சுன்னா தேவன் உங்களுக்குள்ள அப்போதான் வந்துட்டா வர்றதுக்கும் கிரீம் நீக்காது. அப்போ தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட ஆரம்பித்து விடுகிறீர்கள். அப்போ தேவனோடு ஐக்கியப்படும் போது தேவன் உங்களுக்கு இதயத்துக்குள் வந்து விட்டார். அவருக்கு தேவை உங்கள் இருதயம் தான், அவருக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. ஆகினாலே உங்களுடைய மண் பாண்டத்துக்குள் அந்த பொக்கிஷம் வைக்கப்பட்டது. இது அவருக்கு சொந்தமானது. அவருக்கு சொந்தமான பொக்கிஷத்தை அவர் எடுத்துக்கொள்ளும்படியாக தான் வருகிறார். ஒழிய உங்கள் எழுத தேவையில்லை. அப்போ இந்த மண்ணான இருதயத்தை எடுத்துக்கொள்ளும்படிய மண்ணான இருதயத்தில் வைக்கப்பட்ட பொக்கிஷத்தை மண்ணான சரீரத்தில் வைக்கப்பட்ட உங்கள் ஆத்துமாவை அவர் எடுத்துக்கொள்கிறார். இனி ஆத்துமாவை எடுத்துக்கொண்ட பிற்பாடு நீங்கள் சரீரம் மீட்பு அடையும்படியாக மறுரூபமாகும். ஆகையினால அடுத்த ஸ்டெப்பு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அவர் அந்த சாயலைத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறீர்கள். உங்கள் மனம் இதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ கல்யாணம் வந்து புசிக்கணும். மணவாள் உங்களை வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை மறுரூபப்படுத்த முடியும். நீங்கள் சுயமா மறுரூபம் அடைய முடியல. தேவன் தான் உங்களை மறுரூபப்படுத்த வேண்டும்.
ஆகையினால் தேவன் உங்களை மறுரூபப்படுத்தும்படியாக உங்களுக்குள் வந்திருக்கிறார். உங்களுடைய இதயத்தில் போடப்பட்ட முக்காடு நீக்கப்பட்டது. அதற்கு அடையாளமாக தலைக்கு முக்காடு போடணும். அந்த சபைக்கு போகும்போது தலைக்கு முக்காடு போடணும். அப்புறம் நீ நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் போதும், முக்காடு போடுற அவசியமே இல்லை. ஆனால் நீ பாரம்பரியமாக எல்லாம் பேய் மாதிரி முக்காடு போடுது. முக்காடு போட்டால் பயமுறுத்துக்கு என்ன பண்ண முடியும்? பயமுறுத்துறதுக்கு முக்காடு போட்டு பயமுறுத்துவோம். அப்போ முக்காடு போட வேண்டியது தூதன் நிமித்தம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய முக்காடுக்கு இந்த துணி முக்காடு அடையாளமாக இருக்கிறது. அதனால புருஷர்கள் முக்காடு போடக்கூடாது. புருஷர்கள் முக்காடு போடுறது. மோசே அந்த தேவனோடு பேசும்போது முக்காடு விளக்கிட்டு தான் உள்ள போகணும். ஜனங்கள் தேவனை அறியாதவர்கள். ஜனங்கள் யாரும் மனவாட்டி அல்ல. ஆகையெல்லாம் ஜனங்களுக்கு முன்னாடி முக்காடு போடும். முக்காடு என்பது முகத்தை மூடுவதற்காக, தலையை முடிய மூடுறதுக்கோ தலையை மூடுறதுக்கு இல்லை. அப்போ ஆவிக்குரிய முக்காடுக்கு இது அடையாளமாக இருக்கிற அப்படின்னா ஆவிக்குரிய முக்காடு நமக்கு நீக்கப்பட்டு விட்டது. இந்த ஆவிக்குரிய முக்காடு நீக்கப்பட்டது தெரியாமல் தேவன் எனக்குள்ள வந்துட்டாருன்னு அவங்க சொன்னதும், இந்த சரியான வெளிப்பாடு இல்லாமல் சொல்றதும் அவர்கள் என்ன சொல்லப்படுது, அவங்க உண்மையான தேவனை இதயத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இருதயத்தில் போடப்பட்ட முக்காடு எனக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அது நீக்கப்பட முடியாது. மோசே நாகத்தை வாசிக்கிறவங்க, பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறவர்களுக்கு அந்த முக்காடு நீக்கப்படவில்லை. ஏன்? பெந்தேகோஸ்தே நாள் முதல் தான் முக்காடு நீக்கப்பட்டிருக்கு. பெந்தேகோஸ்தே நாள் முதல் தான் அந்த முக்காடு நீக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வாரி சிலுவையில் அந்த முக்காடு நீக்கப்பட்டதற்கு அடையாளமாக மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடியிருந்த அந்த திரைச்சிலை நீக்கப்பட்ட. அப்போ உள்ள என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டியில இந்த அப்போ உடன்படிக்கை பெட்டியோட ரகசியம் அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு தெரியல. அந்த கேள்விகள்னா என்ன, எதுக்கு அவர் செய்ய சொன்னாரு, வானத்தின் கீழே பூமியின் மேலே யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தை செய்ய வேண்டாம், அதற்கு நீ நமஸ்கரிக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவரே தொழுகைக்குரிய ஸ்தானத்துல அக்னிஸ்தம்பம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த தேவன் பேசக்கூடிய இடத்துல போய் கேள்வியின் பொம்மையை செஞ்சு வைக்கிறார். அப்ப உண்மையான கேள்வியுடைய ரகசியம், அங்கே வைக்கப்பட்ட கற்பலகையின் ரகசியம், ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னாவின் ரகசியம், ஆரோடைய தருத்த கோடின் ரகசியம், இதெல்லாம் நமக்கு தான், நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆரோடைய கோல் மரித்து உயிர்த்திருந்த பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாகவும், நீங்கள் நானும் வார்த்தையாக மாறினதுக்கு அடையாளமாக, நம்முடைய இருதயமாகிய பலகைக்கு அடையாளமாக அங்கே 2வது செய்யப்பட்ட கற்பனைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொற்பாத்திரத்திலே மன்னா என்பது கல்யாண விருந்துக்கு அடையாளமாக. இந்த விருந்தை சாப்பிட்டு இந்த வார்த்தையாக அப்போ அந்த 3 காரியம் இருக்கு. ஆகையனால ஆசாரியனை பிரதிஷ்டை பண்ணும்போது அவங்க கையில் என்ன வச்சுக்கணும்? போன வாரம் முந்தின நாள் பார்த்தோம். அவங்க கையில் எதை அசைவாட்ட வேண்டும்? அதிரசம் எங்க இருக்கு? அதை தேவனுடைய சமூகத்திலே அசைவாட்ட வேண்டும். ஆதியாகமும் 28, யாத்ராகமும் 29 பாத்தீங்க. அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி. ஆசாரியன் நீங்கள் நடந்த ஆசாரியர். நீங்கள் நான் யாரு? ஏன் நாம் ஆசாரியராக இருக்கிறோம்? நாம தான் ஸ்கிரீனை விளக்கிட்டு உள்ள போறோம். அந்த 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 பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒருக்க அந்த ஸ்கிரீனை விளக்கிட்டு உள்ள போறான். நமக்கு தேவனே முக்காடை நீக்கிட்டாரு, நாம உள்ள போகிறோம். அதற்கு அடையாளமாக தான் அந்த பிரதான ஆசாரியன். வாசிங்க. அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது, ஒரு காளையையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக. புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையை மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோட அவைகளையும் காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்களுள்ள கூடையில் ஒரு அப்பத்தையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையையும் எடுத்து அவர்கள் எல்லா
ஆசீர்வாத சன்னிதானத்துல அசைவாட்டப்படும் 3 காரியம். ஒண்ணு அப்பம், அதிரசம், அடை. அந்த 3 காரியமும் மகா பரிசுத்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள உள்ள 3 காரியத்துக்கு அடையாளமா இருக்கு. எது எது? ஒரு பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? அப்பம் என்பது வார்த்தை. அப்ப கற்பலகை என்னது? கற்பலகை கற்பலகை வார்த்தையானது வார்த்தை. அடை எண்ணெய் பூசப்பட்ட அடை. தோசை மாவுக்கு என்ன ஊத்துற மாதிரி. ஆனா அதிரசம் எண்ணெயில உறிஞ்சி எண்ணெய் அப்படியே உறிஞ்சி எடுத்துருக்கு. அதான் உங்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குவது. மேல அபிஷேகப்பட்டிருந்தா போதாது. 2 காரியம். தலைமையில தைலத்தை ஊற்றணும். தலைமையில தைலத்தை ஊற்றி அவன் தாடி வழியா வடித்து, இது அபிஷேக தைலம், இது எண்ணெய் அபிஷேகம் பண்ணப்படுது. ஆனால் சமாரியா ஸ்திரீட்ட தேவன் என்ன சொல்றாரு? நித்திய காலமாய் உங்க இதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு வர வேண்டும். அந்த இருதயத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவர் பாட்டெல்லாம் பாடுவாங்க. என்னுள்ள தேவன் பால் பொங்கி வளையுதே, அப்போ உள்ளத்திலிருந்து பொங்கி வரணும். வெளியிருந்து வரல, வெளியிருந்து வரக்கூடிய, வெளியிருந்து பண்ணக்கூடிய அபிஷேகம். உள்ளத்துல குடிக்கக்கூடிய தண்ணி, தலைக்கு தண்ணி ஊற்றி குடிக்கிறீங்க, அந்த அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஆனா தாகம் எடுத்து என்ன பண்ணணும்? குடிக்கணும். அதுதான் அதிரசம். இந்த 3ஐயும் தேவனுடைய சமூகத்திலே அசைவாட்ட வேண்டும். அப்படி அசைவாட்டினாதான் பிரதான ஆசாரியராக முடியும். அதே போல அந்த பிரதான ஆசாரியர் தான் உள்துறைக்குள்ள போக முடியும். இன்னைக்கு நம்மளை ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமாக மாற்றிவிட்டார். நீங்க எல்லாம் உள்துறைக்கு போயிட்டு இப்ப ஆசாரியர் யாரு? இப்ப ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அன்னைக்கு பெண் ஆசாரிகள் வர முடியாது. ஆனா இன்னைக்கு சபைகளை பொம்பளை ரெவரண்ட், எல்லா சபையிலையும் எல்லாம் வந்துருச்சு. ரோமன் கேத்தலிக்ல பொம்பளை ரெவரண்ட், பெந்தேகோஸ்தே சபைகள்ல பெண்கள் ஸ்ரீகள் சபையில் பேசாதிருக்க, பெண்கள் சபையில பேசுவது அயோக்கியத்தனமாக இருக்கிறது போட்டுறார். அயோக்கியமாக இருக்குது. அப்போ வார்த்தை ஏனென்றால் பெண் வஞ்சிக்கப்படக்கூடியவள். ஆண்களே இங்கே வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. பெண் என்போல் ஏவாள் தான் முதல் போதகத்தை ஆதாம் கூட்டம் கொண்டு வந்தா. முதல் கள்ள போதகத்தை ஏவாள் தான் கேட்டா. யார்கிட்ட கேட்டா? சாத்தான்கிட்ட. சற்பட்ட முதல் கள்ள போதகம் யார் மூலமா இருந்தது? ஏவாள் மூலமா இருந்தது. இன்னைக்கு சபைகளிலேயே ஆகியனா பவுல் சிக்கா சொல்றார். சபையில ஸ்திரீகள் சுவிசேஷம் ஊழியம் செய்யலாம், ஸ்திரீகள் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்யலாம். தீர்க்க தரிசினிகள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முதலாக தேவன் ஸ்திரீகளுக்கு தான் வெளிப்படுத்தினார். அது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. சபை மூலமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை உலகத்தில் சொல்ல வேண்டியது அது ஒரு அடையாளம். ஆகினால் பெண் பாஸ்டர்ஸ் இந்த சபையில் இருக்க முடியாது. பெண் போதகிகள் இருக்க முடியாது. போதகர்கள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள் எல்லாம் மேய்ப்பர், போதகர், சுவிசேஷம் 3 ஊழியத்திலும் பெண்கள் வர முடியாது. நமக்கெல்லாம் பிரதான போதகராய் பிரதான அப்போஸ்தலர் யாரு? நம்ம எல்லாருக்கும் அப்போஸ்தலர் தோமா தான். இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட தோமா தான் நமக்கு உள்ள. அப்ப தோமா வழி வந்தவர்கள், இந்தியாவில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுமே யார் வழி வந்தவர்கள்? தோமாவுடைய பிரசங்கத்தின் மூலம் இந்தியாவிலே கிறிஸ்தவம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆகிய நமக்கு நம்முடைய அப்போஸ்தலர் தோமா. அதே போல நம்முடைய தீர்க்கதரிசி, புறஜாதிக்கின்ற தேவன் 7 தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். 7 பொன் குத்துகளுக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருந்து சபை காலத்திலே அவருடைய கரத்திலே 7 நட்சத்திரங்கள் இருந்தது. அந்த 7வது சபைக்கால முடிவில் நாம் இருக்கிறபடினால் 7வது சபைக்கால தூதன் தான் வில்லியம் மரியன் பிரணாம். அவர் தான் நமக்கு உண்டான தீர்க்கதரிசி, நமக்கு உண்டான இக்காலத்துக்குரிய தீர்க்கதரிசி. ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசியோட பிரசங்கத்தை தான் நீங்கள் கேட்கணுமோ ஒழிய பழைய பிரசங்கம் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதுபடி நான் கீழ்ப்படிய போகிறேன். எரேமியா பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசி யாரையும் நீங்கள் இக்காலத்துக்குரிய செய்தியாகும். ஆகையினால வில்லியம் மரியன் பிரணாம் மூலமாக தான் சபையானது, சபையை விட்டு உண்மையான சபை வெளியே எடுக்கப்படுகிறது. மனவாட்டி வெளியே கொண்டு வரப்படுகிறார். இந்த
இந்த மணவாட்டி கல்யாண விருந்து என்னது என்பது தீர்க்கதரிசியுடைய செய்தியின் மூலமாக அறிந்து கொள்கிறார். கல்யாண விருந்துனா என்ன, கல்யாணம்னா என்ன, ஒருத்தருக்கு உங்களுக்கு ஆண்டவர் தாலி கட்டிட்டாரா? மணவாளன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தாலி கட்டி விட்டாரா இல்லையா? முக்காட விளக்குறது தாலி கட்டுறது வேற ஒன்றும் இல்லை. அன்றைக்கு சடங்காக்கிற மோதிரம் மாத்துறது, பைபிள் மாத்துறது எல்லாமே சடங்கு தான். பார்மாட்டிக்கு பைபிள் மாத்துறது, பார்மாட்டிக்கு மோதிரத்தை மாத்துறது, மாலை மாத்துறது எல்லாமே. ஆனால் உண்மையான மணவாட்டி தன்னுடைய இருதயத்தில் போடப்பட்ட முக்காடை விலக்கி தன்னுடைய இருதயத்தில் மணவாளனுக்கு இடம் கொடுத்து விட்டார். உண்மையான மணவாளன் மேல் அவள் காதல் கொண்டு இருதயத்திலே, அதைத்தான் உன்னத பாட்டு சொல்லப்படும். உன்னத பாட்டுல பெரிய ரகசியம். உன்னத பாட்டை குறித்து பேசணும்னா மாச கணக்காக பேசலாம். அது எல்லா வகை சபையும் இருக்கு, எல்லா வகை சபையும் இருக்கு. கைவிடப்பட்ட சபையும் இருக்கு. நான் நிர்வாணியாக இருந்தேன், என் நேசர் கதவு துவாரத்தின் வழியாக என்னை பார்த்தார், கூப்பிட்டார். அப்போ நான் போகும்போது அவரை காணவில்லை, வழியிலே காவலர்கள் என்னை அடித்தார்கள். இது கைவிடப்பட்ட சபை. என் நேசர் போனால் வெளியிலே பார்த்தேன், ஆனால் தூரத்திலே பார்த்து கொண்டேன், அவரை நான் கண்டேன்னு சொன்னது ஒரு சபை. அதே போல 5 வகை சபையும் உன்னத பாட்டு இருக்கு. இஸ்ரவேல் நாட்டில் கடைசி சபை வரைக்கும். அப்போ உன்னத பாட்டு மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டி சபைக்கும் உண்டான காரியத்தை தேவன் சாலமோன் மூலமாக ஆவிக்குரிய இதில் சொல்லி வைத்திருப்பது ஏதோ காதலி கதை மாதிரி தெரியும். அது பெரிய ரகசியம். ஆகையினால் மணவாளனுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பொழுது நான் கல்யாண விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஆகையினால நான் என்ன ஆகிட்டு இருக்கேன், மர்வம் ஆகிட்டு இருக்கேன். அப்போ உங்களுடைய சரீரத்திலே உங்களுடைய உயிர் அணுக்கள் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டிருக்குமா? மர்வமாகுவது ஒரு ப்ராசஸ். மர்வமாகுது ஒரு ப்ராசஸ். அதே போல தேவன் எவ்வாறு திருடனை போல் உங்களுக்குள் வருகிறாரோ அதே போல பிசாசானவனும் திருடனை போல் வருகிறானோ. அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கெடுக்க முயற்சி செய்வான். தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பரிசுத்தத்துக்குள் வழிநடத்துவார். கடைசியாக பரம கானான் என்பது உங்களுடைய மகிமையின் சரீரமாக இருக்கிறது. அந்த மகிமையின் சரீரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதுதான். ஆகினாலே நம்ம சீக்கிரம் முடிச்சிடுவோம், இதே டைம் ஆச்சு. இதற்கு முடிந்த பிற்பாடு ஒரு 2 சில டிஸ்கஷன், சந்தேகங்கள் ஏதாவது நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் நான் மற்ற சபைகளை காட்டிலும் இங்கே உள்ள போதனையானது மணவாளன் வந்துவிட்டார், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ கல்யாணம் விருந்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் மர்வமாகணும். எவ்வாறு கிறிஸ்துவை ஒரு உட்புவ கால திட்டத்திலே ஈசாக்கை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக ஆண்டவர் ஆபிரகாம் வந்து நான் மீண்டுமாக ஒரு உட்புவ கால திட்டத்திலே வருவேன், அப்பொழுது மரியாள் குமாரனை பெற்றிருப்பாள். அது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய ரகசிய வருமாய திருடனை போல் வருகிற வந்து அவர் உங்களை அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்வதுதான் குமாரனை பெற்றுக்கொள்வது. தேவனுடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதுதான் குமாரனை பெற்றுக்கொள்வது. அது வெளிப்படுத்தும் விஷயம் 12ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நித்திய ஜீவனுக்கு அங்கே ஸ்ரீ பெற்றெடுத்த பிள்ளையாகிய அந்த கடைசி 3.5 வருடத்திலே அந்த ஸ்ரீயானவள் வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டார். அவர்களை பாதுகாக்கும்படியாக ஒரு இடம் அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டது. அப்போ வனாந்தரத்திலே இருக்கிறாள் என்றால் மறைக்கப்பட்டிருக்கிறாள்னு அர்த்தம். யோவான் சானகன் வனாந்தரத்திலே கூப்பிட்டு சத்தமாக இருந்தான். ஏன் வனாந்தரம் என்று சொன்னால் அது மறைத்து வைக்க உலகத்தின் கண்களுக்கு. அதே போல மத்திய ஆகாயம் என்பதும் உலகத்தின் கண்களுக்கு மறைக்கப்பட்ட இடம். மத்திய ஆகாயம் ஏரோப்ளேன் மேலே போயிடுச்சுன்னா கண்ணுக்கு நம்ம கண்ணோட பவர் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் தெரியும், அப்புறம் தெரியாது. அப்படின்னு ஆனால் அது நம்ம தலைக்கு மேலே போனாலும் ஒரு 5 கிலோமீட்டர் மேலே போன பொழுது மறைந்து போய்விடும். அதே போல் மத்திய ஆகாயம் என்பது மறைக்கப்பட்ட இடம், உள்திரை என்பது மறைக்கப்பட்ட இடம், வனாந்தரம் என்பது மறைக்கப்பட்ட இடம். இப்போ நாம் உள்திரைக்குள் பிரவேசித்து விட்டோம், உலகத்தின் கண்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டோம். வெளியே இருக்கிறவங்களுக்கு, சபை காலத்தில் இருக்கிறவங்களுக்கு, 7 சபை காலத்தில் உள்ளவங்களுக்கு நாம் உள்திரைக்குள்ள போனது தெரியாது. ஆகினால்தான் 7ஆம் சபை காலத்தில் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு கூட முக்காடு நீக்கப்பட்டது தெரியவில்லை. அவங்க ஆர்கியூமெண்ட் நடக்குது, எப்படி துணி முக்காடு போடணுமா போடக்கூடாது சபையில். அப்போ ஒரு சபை பெண்கள் முக்காடு போடணும் அப்படின்னு பிரசங்கிது, ஒரு சபை பிரணாம் செய்திலிருந்து எடுத்துக்காட்டி பெண்கள் முக்காடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி உண்மையான ஆவிக்குரிய முக்காடு அவர்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. அதே
வார்த்தைக்குள்ள உண்மையான வெளிப்பாடு, உண்மையான கம்யூனியன், ரியல் பேப்டிசம். அப்போ எல்லாமே ரியல் ஒன்று இருக்குது, அடையாளம்னு ஒன்று இருந்தால் என்ன இருக்குது? அப்போ ரியல் பேப்டிசம் என்ன? பழைய ஏற்பாட்டிலே மேகத்தின் கீழாக வந்தார்கள், அது பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அடையாளம். சமுத்திரத்தின் கீழாக வந்தார்கள், அது தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு அடையாளம். அப்போ தண்ணீர் ஞானஸ்தானம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அடுத்தது வார்த்தைக்குள் நீங்கள் மூழ்குவதற்கு அடையாளமாக இருக்கிறது. அதே போல ரியல் கம்யூனியன், அப்பவும் பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா ஆகாரம் இயேசு கிறிஸ்துவாடைய மாம்சத்தை புசிப்பதற்கு அடையாளமாக ஆட்டுக்குட்டியை அடித்து புசித்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே உடன்படிக்கையை மாற்றி தேவன் அந்த உடன்படிக்கை அதோடு நிறுத்திவிட்டு அவர் கல்வாரி சிலுவையிலே பலியாவதனால் என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுங்கள், என்னுடைய மாம்சத்தை புசியுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. புது உடன்படிக்கை கொண்டாங்க. அப்போ புது உடன்படிக்கையின் இரத்தம் நான் வரும் வரை இதை பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இதை நான் இனி புசிப்பதில்லை, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான பானத்தை புசிக்கும் வரை இந்த பானத்தையும் புசிப்பதில்லை. அப்போ உங்களுடைய அந்த இயேசு கிறிஸ்து ஏன் புசிப்பதில்லைன்னு சொன்னாரு? நவமான பானம்னா என்ன? அப்போ வச்சிருக்கிற திராட்சை ரசம் சரியில்லையா? இல்லை காணாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் முதல்ல கொடுக்கப்பட்ட திராட்சை ரசம் காலியாக போனதுக்கு அப்புறம் தேவன் நவமான திராட்சை ரசத்தை முந்தின ரசத்தை காட்டிலும் ரொம்ப டேஸ்டாக இருந்தது. அதே போல இப்போ உண்மையான வார்த்தை, உண்மையான பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறும் பொழுது நீங்கள் முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் மகிமையாக இருந்ததுன்னு எஸ்ரா நெகேமியா காலத்தில் கட்டும்போது முந்தின ஆலயத்தை பார்த்தவர்கள் அங்கே ஒரு சில வயசான ஆட்கள்லாம் இருந்தாங்க. அது சாலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்தவங்க அது இடிக்கப்பட்டு போய் 70 வருஷம் கழித்து திரும்ப எடுத்துட்டு கட்டுகிற வேலையிலே அந்த ஆலயமானது அந்த 70 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் பழைய ஆலயத்தையும் பார்த்தாங்க, புது ஆலயத்தையும் பார்த்தாங்க. பிந்தின ஆலயம் அதிக மகிமையுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னார்கள். ஆனால் இப்போ உண்மையான ஆலயம் எல்லாவற்றுக்கும் மேலான உங்களுடைய சரீரமாக இருக்கிறபடினால் மோசே அந்த ஆசரிப்பு கூடாரமானது அவன் வாசம் பண்ணக்கூடிய சரீரத்திலே இருக்கக்கூடிய அந்த சரீரத்திலே தேவன் வாசம் பண்ணுவது போல இந்நாளிலே நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை இந்நாளில் அறிந்து கொள்ளும். ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? திரை நீக்கப்பட்டு விட்டது. அப்போ அக்னி ஸ்தம்பத்தில் உள்ள அந்த உடன்படிக்கை பெட்டியின் ரகசியத்தை அறிந்து கொண்டோம். அது கிருபையின் ஆசனம், அது கிருபாசனம், அது மணவாட்டுடைய இருதயம். தேவன் மணவாட்டுடைய இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். அதற்காக தான் என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து அது மணவாட்டியுடைய இருதயமாக இருக்கிறது. மணவாட்டியுடைய இருதயம் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய இருதயமாக இருக்கிறது. அது மணவாட்டிக்கு மாத்திரம் தேவன் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆகையினால்தான் அவருடைய தொடையில் எழுதப்பட்ட நாமம், அவருடைய குறித்த ரகசியங்கள் அனைத்துமே மணவாட்டியை தவிர அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்துக்கும் ஆகினால உலகத்துக்கே நீ இயேசு கிறிஸ்துவை பற்றி ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உலகத்தில் உள்ள எந்த மூலையில் உள்ள ஜனம் யார் இருந்தாலும் மணவாட்டி இடத்துல தான் வரணும். ஆகையினால்தான் விதைக்கப்பட்ட கோதுமணி நீங்கள் எதில் பார்க்கலாம்? அறுவடையின் கோதுமணியில பார்க்கலாம். அந்த பழைய கோதுமணி பார்க்க முடியாது, அது மண்ணிலே விழுந்து மக்கி போய் அதனுடைய ஜீவனானது சபைக்குள் வந்து விட்டது. பெந்தேகோஸ்தே நாள் முதல் சபைக்குள் வர ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு விநாயகரும் சபையிலே கூட்டப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த கடைசியில் சபை புறஜாதிக்கு கூட்டப்படுதல் நின்ற பிற்பாடு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போ 1,44,000 பேருக்கு அவரை அங்கே போகும்போது இங்கே வாசல் அடைபட்டு விட்டது. ஆகிய வாசல் அடைபட்டு விட்டது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். புறஜாதி காலம் முடிந்திருக்கிறது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாம் முத்திரைக்குள் பிரவேசித்ததை அறிந்திருக்க வேண்டும். தேவன் எனக்குள் வந்துவிட்டார், அவர்களுடைய முக்காட்டை இருதயத்தில் போடப்பட்ட முக்காட்டை நீக்கிவிட்டார். இந்த வேற எந்த பாஸ்டரும் உங்கள் இதய முக்காட்டை நீக்க முடியாது. நீங்கள் மனம் திரும்பும் போது தேவனே உங்கள் இதயத்தை நீக்குகிறவராயிருக்கிறார். ஆகினாலும் இயேசு கிறிஸ்து முக்காடை நீக்கிட்டார்னு வேதம் பவுல் சொல்லுகிறார். ஆகினால் அவர்களுடைய இதயத்தை முக்காடு நீக்கிட்டீங்கன்னா இப்போ உண்மையை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். ஆகையினால உள்துறையில் உள்ள காரியத்தை அறிந்து கொள்கிறீர்கள். ஆகையினால முதலாம் கூடாரம் விற்கும் வரை 2ஆம் கூடாரத்துக்கு போகக்கூடிய மார்க்கம் இப்போ 1ஆம் கூடாரம் முடிஞ்சு போச்சு. சபை காலம் முடிஞ்சு முதலாம் கூடாரம் ஈடுபட்டு போச்சு. 2ஆம் தான் அந்த 7 பொன் புத்தோடுகள் வைத்திருக்கப்பட்ட அந்த பகுதி நீக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அங்குள்ள மணவாட்டி எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. எதுக்குள்ள வந்துட்டாங்க? உள்துறைக்குள்ள வந்துட்டாங்க, ஏதேனுக்குள்ள வந்துட்டாங்க, பரதேசிக்குள்ள வந்துட்டாங்க. தேவனுடைய சிந்தைக்குள் திரும்பவுமாக அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள். தேவனும் அவர்களோடு இருக்கிறார். நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த விசுவாசத்தை பெற்றவங்க தான் மறிக்க முடியாது. இந்த விசுவாசத்தை பெற்றவர்கள் மரணம் கிடையாது. ஆகினால என்னை விசுவாசித்தவன் மறித்தால் பிழைப்பான்.
விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமல் இருப்பான். ஆகையினால இந்த நான் மறிக்க மாட்டேன், நான் உருத்தரிகள் போயிட்டேன், நான் கல்யாணம் வந்து புசிக்கிறேன், நான் எனக்கும் இயேசுக்கு மனவான் இயேசுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த விசுவாசத்துல வராம யாரும் என்டை மெசேஜ்ல இல்லை. ஆனால் என்டை மெசேஜ்ல இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஏன் வில்லியம் மரியன் பிரென்னாமுடைய அவரே இந்த வெளிப்பாட்டுக்குள்ள வர முடியல. வெளிப்பாட்டுக்குள்ள வர முடியும்னு சொல்றது இந்த காலத்துக்குரியவர் அல்ல, அவரும் சபைக்கால தூதனாக இருக்கிறார். ஆகையினாலே அவரும் சபைக்காலம் முடிந்து முதலாவது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள். அப்போ அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கும் நாமும். அப்ப 7 சபை காலத்திலையும் கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க இருக்கிறாங்க. 7 சபை காலத்திலும் புத்தியுள்ள கன்னிகள் இருக்கிறார்கள். 7 சபை காலத்திலையும் புத்தி இல்லாத கன்னிகள் இருக்கிறார்கள். ஆனா 7ஆம் ஜாமத்திலே இதோ மணவாளன் வருகிறான் சத்தம் கேட்கிற போது ஒரு கூட்ட ஜனங்கள் நாம் உயிரோடு போகக்கூடிய ஜனங்கள், மரிக்காமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஜனங்கள். ஆகையினாலே நாம் ஏனோக்குக்கு அடையாளமாக இருக்கிறோம். ஏனோக்கு மரிக்காமல் விசுவாசத்தினாலே மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டார். நோவாவுக்கு அந்த விசுவாசம் வர முடியல. நோசா ஏன்னா அதுக்குரிய நபர் அவன் அல்ல. மனவாட்டுக்குரிய நபர் யாரு? ஏனோக்கு. அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்துல மனவாட்டுக்கு உதாரணமான சீசன் யாரு? யோவான். அவனை கொலைப்படவே முடியல. என்ன கூப்பிட்ற ஒதுக்கி போட்டு அங்கேயே நின்று ஜோம் பண்ணிட்டு அல்லையான்னு பாட்டு போறான். என்ன கூப்பிட்றல ஒதுக்கிற என்ன சரி உன்னை எப்படா சாவடிக்கிறது, வேற வழி இல்லையே என்று நாடு கடத்தி பத்மூத்தியில கொண்டு விட்டால் அங்கிருந்து வெளிப்படுத்த விசேஷம் திரும்ப அவன் எபிசி சபைக்கு வந்துட்டான். அவன் தான் இயற்கை மரணம் அடைந்தவன் எல்லா அப்போஸ்தலரை காட்டும். அப்ப யோவான் மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து மார்பில் சாய்ந்திருக்கிற சீசன். இயேசு கிறிஸ்துட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா யோவானை தான் கூப்பிட்டு மாப்பிள்ள கேட்கறான்னு சொல்றோம். நம்ம பாச என்னையா ஏன்னா பேதுரு இருந்தாலும் உங்களோட நீ காட்டி விடுப்பானோன்னு யோவான்கிட்ட கூப்பிட்டு கேட்க சொல்றாங்க. ஒவ்வொரு ரகசியத்தையும் அறிந்து கொள்வதற்கும் எங்க போய் ஏசு உட்கார்ந்தாலும் ஏசு பக்கத்தில் உட்காந்து ஏசு மடியில் போட்டுருவான். யோவான் யாரு? நமக்கு அடையாளமா இருக்கிறான். ஆகையினால பேதுரு கடைசியில் என் நாடுகளை மேய்ப்பாயாக, என் நாட்டுடைய மேய்க்கு அன்பா இருக்கிறான் 3 தடவை கேட்டார். யோவான் கடைசி அதிகாரத்தில் 3 தடவை கேட்டார். அப்புறம் இவன் கேட்டு முடிச்ச பிறகு சும்மா இருக்க வேண்டியதானே? என்ன சொன்னான்? இவன் காரியம் என்ன? இவனுக்கு ஆரம்பத்தில் யோவான் மேல ஒரு கண்ணு. எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து மடியிலே போய் படுத்துக்கிறான், உரிமையோடு எடுத்துக்கிறான். இயேசு கிறிஸ்து மார்பில் சாய்ந்திருக்கிறான். இயேசுக்கு அன்பான சீசன் பேரு. அப்ப இவன் காரியம் என்னன்னு கேட்டோன்னா, நான் வரும் வரை இவனுக்கு எனக்கு சித்தமானா உனக்கு மனவாட்டி. 7 சபை காலங்கள் முடிந்த பிறகும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட எனக்கு சித்தமானா உனக்குன்னு சொல்றது மாதிரி சொன்ன உடனே அந்த நாட்கள்ல யோவான் மறிக்க மாட்டான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. போய் மறிக்காம இருக்க போட்டிருக்கு. என்ன இயேசு கிறிஸ்து நான் வரும் வரை அவருடைய 2ஆவது வரையும் உயிரோடு இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அடையாளம், எல்லாமே அடையாளம். ஆனா நம்ம எல்லாமே ஒரிஜினல். நம்ம எல்லாத்துலேயும் ஒரிஜினல் பண்ணிட்டோம். எவ்வளோ ஒரு ஒரிஜினல் வார்த்தையை புசிக்கிறோம், ரியல் கம்யூனியன் புசிக்கிறோம், ரியல் பேப்டிஸ்டுக்குள்ள வந்துட்டோம், ரியல் கல்யாண விருந்து புசிக்கிறோம். உண்மையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டோம். தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். ஆகையினால தேவன் எனக்குள்ள இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்ன வசனமே எனக்கு தான். மோசேக்கு இல்லை. மோசேட்ட சொன்னாரு, வேற யார்ட்ட சொன்னாரு? ஜோசுவாட்ட சொன்னார். என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், உனக்கு முன்னும் பின்னும் நான் எடுத்து பாதுகாப்பேன். அவன் முன்னாடி அக்னி சம்பவம் போச்சு, பின்னாடி மேக சம்பவம் போச்சு. எல்லாம் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி அக்னி சம்பவம் இருக்கு, உங்களுக்கு பின்னாடி மேகஸ்தம்பம் இருக்கு. தேவன் உங்களை வழிநடத்த ஆயுதம் உங்களை சுற்றி அந்த மலை மேல எலிசா காட்டினான். கேசிக்கு அதுங்களுக்கு அதை கடைசியாக ஒரு சின்ன உங்களை சுற்றி ஏகப்பட்ட பரலோக தூதர்கள் இருக்கிறாங்க. உங்க மாமிச கண்ணால் பார்க்க முடியாது. ஆகையால் இயேசு கிறிஸ்துவ வருகையும் மாமிச கண்ணால் நீங்க வாரத்துக்கு வருவார் என்பது உங்களை எனக்குள்ள வேகமாக வந்துட்டார், உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்க முக்காட நீங்கிட்டார். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் விருந்து புசிச்சு அந்த கல்யாண விருந்தின் செய்தியின் மூலமாக தான் உங்கள் மனம் புதிதாக மர்வமாகும். இந்த கல்யாண விருந்து நீங்க புசிக்கிறது தான் அது ஆவிக்குரிய கல்யாண விருந்து. இவன் என்ன மத்திய ஆகாயத்தில் ஒரு டேபிள் போட்டு அங்கே டைனிங் டேபிள் போட்டு தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரி சாப்பிட்டு வந்து ஸ்பெஷல் பிரியாணி எங்கள் டேபிள் இப்படி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். ஒரு என்டர்டைன்மெண்ட் செய்து கூட இருக்காரு. இங்க ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். மத்திய ஆகாயத்தில் நமக்கு செம்ம டேஸ்டியான சாப்பாடாம்.
பூமியில் எந்த ஹோட்டலையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. கல்யாணம் விருந்துன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எந்த சமையல்காரங்களையும் சமையல் பண்ண முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னு சமையலை பிரச்சனை ஆமே நல்லடியாக எல்லாம் கத்துனாங்க சமையல் எல்லாம். ஏன்னா கத்து நமக்கு பெரிய விருந்து வானத்தில் வச்சுருக்காங்க. அது வார்த்தையை புசிக்கிறதா விருந்து. இந்த வார்த்தை தான் உண்மையான கல்யாண விருந்து. இந்த வார்த்தை தான் திருவிருந்து. இந்த வார்த்தை தான் ஏற்றுக்கக்கூடிய சரீரம். இந்த வார்த்தை தான் அப்பம். இந்த வார்த்தையில் தான் ஜீவன். ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டோம். ஜெபம்.